ஒரு மேடை. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, டெஸ்க்ல இந்த சைட்லாம் ரோமிங்களை பார்க்கிற போது மனதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தெரிகிறது. ஒரு நல்ல கல்லூரியில் உங்களுடைய மகன் அல்லது மகளை சேர்ந்திருக்கிறீர்கள். இது ஒரு சிறந்த கல்லூரி. இந்த கல்லூரி தொடங்கப்பட்டு 19 ஆண்டுகள் ஆகிறது. இந்த கல்லூரியோடு 15 ஆண்டு காலமாக நான் என்னுடைய நட்பில் இருக்கிறேன். இந்த கல்லூரியினுடைய பயிற்சியாளராகவும், சில நேரங்களில் ஆலோசகராகவும், சில நேரங்களில் தொந்தரவு மிக்க மனிதராகவும் இந்த கல்லூரியில் இருந்து கொண்டிருக்கிறேன். அது சில ஆசிரியர் பெருமக்களுக்கும் தெரியும், சில மாணவர்களுக்கும் தெரியும். உங்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு ஒரு சிறந்த நாள், ஒரு நன்னாள். முதல்ல உட்கார்ந்துருக்கவங்க எல்லோரையும் பார்க்கிற போது எனக்கே ஒரு பயமா இருக்கு. ஏதோ தெரியாதனமா நம்ம உள்ள வந்துட்டோமா, இல்லை இவங்க வந்துட்டாங்களான்னு தெரியல. பாதி பேர் உட்கார்ந்து இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, எப்ப எல்லாரும் முடிச்சு முதல்ல வெளியில் அனுப்புவீங்க அப்படின்னு. முதல்ல மாணவர்கள்லாம் கை தூக்குங்க. யாரெல்லாம் புதிதாக வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் கை தூக்கலாம். பாதி பேர் அப்படியே சிறையாகிட்டாங்க. பெற்றோர்கள் எல்லாம் கை தூக்குங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? பெற்றோர்கள் பரவாயில்ல பாருங்க. பெற்றோர்களுக்கு தான் இவ்வளவு மன மகிழ்ச்சி, தன்னுடைய பையனோ பொண்ணோ இந்த கல்லூரியில படிக்க போறாங்க. நான் சொல்றேன், சிறந்த கல்லூரியில் சேர்ந்திருக்கிறீர்கள். முதலில் சீனாபுரம் உங்கு வேளாளர் பாலிடெக்னிக் கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், தயவு செய்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்கள் ஜாதகத்தை வைப்பார்கள். அதில் 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் தான் இது நடக்கும். அப்படி இல்லைன்னா சார் நீங்களே எழுதிட்டு குரு இருக்குது, வேற வழி இல்லை. இது ஒரு சிறந்த கல்லூரி. முதல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை நான் பாராட்டியாக வேண்டும். சிறந்த ஆசிரியர்கள், மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள். நீங்கள் அத்தனை பேரும் பாருங்கள், எல்லா ஆசிரியர்களும் உங்களுக்காக உதவுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் நான் முன்னாடி பார்க்கிறேன், அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிறைய படித்த மாணவர்களுக்கெல்லாம் ஷீல்டு, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கெல்லாம் சர்டிபிகேட் எல்லாம் தரும்போது பாதி பேர் கை தட்டுறதே ரொம்ப பெரிய ஒரு கோர்ஸ் மாதிரியும், அதை நான் படிக்கவே இல்லைங்கிற மாதிரியே பாதி பேர் உட்கார்ந்து. இன்றைக்கு மருத்துவ உலகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு நாளைக்கு 10 முறை கை தட்ட வேண்டும், 5 நபர்களை பாராட்ட வேண்டும், 3 முறை தியானம் செய்ய வேண்டும். இது 3 செய்யலா அவர்களுக்கு குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்பு என்று மருத்துவ உலகம் சொல்லுது. 10 முறை கை தட்டணும். நீங்க எத்தனை முறை கேட்கிறீங்க எனக்கு தெரியல. ஒரு தடவை கேட்டதுக்கு கூட பல பேர் யோசிக்கிறோம். இது அறிவியல் பூர்வமான உண்மை. ஏதோ மேடைக்காக சபை நாகரிகம் கருதி சொல்றது இல்லை. இந்த கைகளினுடைய நரம்புகள் இதயத்தோடு அது கனெக்டிவிட்டி. இங்க தட்டினா உங்க பிளாக் இருந்தா போயிடும். நீங்க டாக்டர் போய் இசிஜி எடுத்து பார்த்து, டாக்டர் எனக்கு அடப்பு இருக்குது அப்படின்னா அது இந்த கலவாயை அடப்படுத்துறதுக்கு. மனித இனம், மனித மூளை, மனிதன் பாராட்டுவதற்காக பிறந்திருக்கக்கூடிய ஒரு இனம். அடுத்தவர் நல்லது செய்தால் அதை பாராட்ட வேண்டும். நீங்க எனக்கு தெரியும் எத்தனை பேர் தன்னுடைய குழந்தைகள் ஒரு நல்ல கல்லூரியில் சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு தெரியல. கல்லூரி என்பது பல பயிற்சிகளையும் பல அனுபவங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த வகையில் இந்த கல்லூரி நீங்க அட்மிஷன்லையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, எனக்கு தெரிஞ்சு போன வருடம் படித்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் 3 வேலை வாய்ப்புக்கான ஆணையை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் 3 ஆஃபர் இருக்கு. இப்போ அந்த பையன் தான் கம்பெனியை சூஸ் பண்றா, நான் இந்த கம்பெனிக்கு போக போறேன். ஆகவே இன்றைக்கு 1ஆம் ஆண்டில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நிலாவில் கால் வைத்தது யார்? நான் என்ன சார் தெரியுங்களா? நிலாவில் காலை யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு மேடையில் ஒரு மிகப்பெரிய பரிசு தரப்படும். நிலாவில் கால் வைத்தது யார்? யாரு? அதை கை கொடுக்கணும், எதிர்த்து சொல்லணும். இத்தனை கூட்டத்தில் யார் நிக்கிறாங்க? என்ன? நீல் ஆம்ஸ்ட்ராங் ஐயா சொல்லுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் சார், அவரையும் போட்டீங்களா? நம்ம முதல்ல இருக்கிறாரு, சாதாரண ஆள் கிடையாது. அவரோட நான் பயணிக்கும் போது சில நேரங்களில் கவனிப்பேன், பெட்ரோல் பங்க்ல ஒரு பையன் பெட்ரோல் போட்டுட்டு இருப்பான். அவன்கிட்ட கேட்பாரு, என்ன படிச்சிருக்க? வீட்டினுடைய வறுமை, அவனால் படிக்க முடியாமல் போயிருக்கலாம். 10வது சார் படிச்சிருக்கேன். அப்படியா? நீ ஒரு பாலிடெக்னிக் சேர்த்துக்கிறியா? நீங்க பெட்ரோல் போடுற இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஒரு ஸ்காலர்ஷிப் தர படிக்கிறியா? குறைந்தபட்சம் இந்த நிர்வாகம் ஒரு ஆண்டிற்கு 50 நபர்களை அவர்கள் ஸ்காலர்ஷிப்பில் படிக்க வைக்கிறார்கள். முதல்ல அந்த நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிக்கிறது. ஒரு ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறாங்க. படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறாங்கன்னா படிச்சுட்டு வேலை பாரு. நாளைக்கு பெட்ரோல் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு நீ பெட்ரோலிய துறைக்கு போயிடு. ஏது பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யற ஒருத்தர் பையனை பிரின்சிபல் மோட்டிவேட் பண்றாரு. இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அதே போலதான் பல பேர் மோட்டிவேட் பண்றாங்க. தம்பி உங்க பேர் என்ன சொன்னீங்க? நிலாவில் கால் வைத்தது யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். அப்படிதானே எல்லாரும் படிச்சிருக்கிறோம். உண்மைதானே? ஒன்னு ஆமா சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா சார் அப்படின்னு சொல்றது. சில நேரங்களில் பேசணும். ஏன்னா பல பேர் உட்கார்ந்த இடத்திலேயே ஜீவ சமாதி அடைந்துருவாங்க.
அப்புறம் சித்தர்களா மாறிடுவாங்க, அப்புறம் இது ஒரு வழிபாட்டு தலமா மாறிடும், நாங்கெல்லாம் பெரிய ஆகிடுவோம். அதனால அப்பப்போ பேசுங்க, நேரம் உட்காருங்க, முதல்ல ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். நல்ல ஒரு கைத்தட்டல். இது சொன்னதுக்காக கைத்தட்டல் மாதிரி இருக்கு. இவருக்கு கைத்தட்டல் என்பது உணர்வுபூர்வமாக மனப்பூர்வமாக மற்றவர்களை பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ, பொறாமை யாரிடம் இல்லையோ அவர்கள் தான் சிரித்துக் கொண்டே கைத்தட்டுவார்கள். பொறாமை யாருக்கு இல்லை, சிரிச்சுட்டே கைத்தட்டுவோம். பாதி பேர் இருப்பாங்க. சரி, உலகத்திலேயே சிறந்த நாடு இந்தியா தான். ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான், மற்ற நாடுகள் எல்லாம் முடியல. கரண்ட் போயிடுச்சுன்னா ஃபியூஸ் ஸ்டேடியம் போய் பார்ப்பாங்க, நம்ம வீட்டு என்ன பிரச்சனை. ஆனால் நம்ம ஊர்ல மட்டும்தான் கரண்ட் போயிடுச்சுன்னா முதல்ல பக்கத்து வீட்டை தான் எட்டி பார்ப்போம், அங்க போயிருக்கா இல்லையா. அங்க போகலன்னா அங்க போகலன்னா ஒரு லைட்டா ஒன்று வருவாங்க, அது பேர் என்னங்க, வைத்தறிச்சல். அதுதான் முதல் கட்டமாக நம்மிடமிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நெகட்டிவிட்டி. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், அவர் சொன்னாரு, தம்பி உங்க பேர் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க, இப்ப சேர்ந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் இயர் கெமிக்கல், எந்த ஊர்ல இருந்து வரீங்க, பெருமானூர். இவருங்க வாய்ப்புகளை தேடுங்கள்னு சொல்றாரு இல்லையா, இவர் என்னுடைய பிரதர் தான். அவருக்கு இப்போ நான் சொல்லி தரேன், வாய்ப்புகளை தேடுங்கள். ஆனால் வாய்ப்புகளை தேடிட்டே போன சார், பெருமானூர் வரைக்கும் போனேன், கிடைக்கல. அப்புறம் கொஞ்சம் திருப்பூர் வரைக்கும் போனேன், கிடைக்கல. இவருங்க வாய்ப்புகளை இங்கேயே உருவாக்குங்கள். சொல்லுங்க, வாய்ப்புகளை உருவாக்குங்கள், வாய்ப்புகளை உருவாக்குங்கள். இப்ப தம்பி எந்திரிச்சாரு, ஏன் தெரியுமா நான் கேட்டேன், நிலாவில் கால் வைக்கிறது யாருக்கு கேட்கும்போது இங்க இருக்கிற அத்தனை பேர் சொல்றோம் நீல் ஆம்ஸ்ட்ராங். இல்லைங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் முன்னாடி அந்த விண்கலத்தில் பயணம் செய்தது 2 நபர்கள். ஆல்ட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் ஆக்சுவலி அந்த விண்கலத்தை ஓட்டியவன். அவன் தான் போய் நிலாவில் கால் வைப்பதற்காக போனவங்க 2 பேர். கமாண்டர் அதாவது பைலட் ஆல்ட்ரின் என்பவர், 2வது ஆம்ஸ்ட்ராங். விண்கலம் போயிடுச்சு நிலாவுக்கு. இப்ப கீழே இருந்து கமாண்ட் வருது, ஆல்ட்ரின் இப்பொழுது நீங்கள் நிலாவில் இறங்கலாம். திடீர்னு ஒரு குளத்துல போய் நீ இறங்கி அப்படின்னா நம்ம காலம் எவ்வளவுன்னு தெரியாது, இந்த பக்கத்து ஆறுனா கூட நீந்தி வந்துடலாம். திடீர்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, யாருக்கு, பைலட்டுக்கு. திடீர்னு நம்ம பூமியில இருந்து நிலாவுக்கு வந்துட்டோம், நிலாவில் இறங்குன்னு சொல்லி கீழே இருந்து கமாண்ட் வந்திருக்குது, இந்த கமாண்டை நம்ம ஃபாலோ பண்றதா வேண்டாமா அப்படின்னு 5 செகண்ட் 7 செகண்ட் 10 செகண்ட் யோசிச்சான். 3 தடவை கமாண்ட் கொடுத்தாங்க, ஆல்ட்ரின் இப்பொழுது நீங்கள் இறங்கலாம், விண்கலம் தயாராக இருக்கிறது, உங்களுக்காக இது மூன் நிலா தயாராக இருக்கிறது. ஆல்ட்ரின் பயந்துட்டான், ஐயோ கால்களை வச்சு புகை நல்லா இருந்து உள்ள போயிட்டோம்மா. 10வது செகண்டுக்கு பிறகு 11வது செகண்ட், நீல் ஆம்ஸ்ட்ராங் இது உங்களுக்கான கமாண்ட், இப்பொழுது நீங்கள் நிலாவில் கால் வையுங்கள் என்று சொன்னார். ஒரு நொடி யோசிக்காமல் உடனடியாக நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் கால் வைத்தான். 15 ஆண்டு காலம் பயிற்சி செய்து இறங்காத ஆல்ட்ரின் என்பவர் 1 செகண்ட்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் இடம் பிடிச்சிட்டா. வரலாற்றில் வாய்ப்புகளை உருவாக்குபவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்களே தவிர வாய்ப்புகளை எந்த நேரத்திலும் தேடாதீங்க. ஆக்சுவலி நாங்க கை தட்டுங்க. பாதிகளுக்கு என்ன பிரச்சனைனா, வீட்டுல டிவி உட்கார்ந்து பார்த்து நல்ல விஷயம் வந்தா கூட சூப்பர் வெரி குட், ஏன்னா வீட்டுல தனியா கை தட்ட முடியாது. தனியா கை தட்டிட்டு இருந்தோம்னா யாராவது பார்ப்பாங்க, ஓ பிரச்சனை ஆரம்பிச்சுட்டான்னு தெரியுது, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி பொது வெளிகளில் வருகிற போது ஒரு நல்ல கருத்துக்களை யாராவது சொன்னால், ஈவன் நம்ம பசங்களையே சொன்னா கூட அதை நீங்க பாராட்டணும். பாதி பேர் நான் என் பசங்களை திட்டுற அளவு இவ்வளவுதான் கிடையாது, ஆனால் எந்த நேரத்தில் பாராட்ட வேண்டுமோ அந்த நேரத்தில் நிச்சயமாக பாராட்டணும். எனக்கு 2 பசங்க, 2 பேரும் ட்வின்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் போயிட்டு ஒருத்தன் கேட்கறான், எப்ப பார்த்தாலும் என்னப்பா நான் நீங்க சொல்றதை தான் நான் கேட்கணுமா அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு பல பெற்றோர்கள் அந்த அனுபவத்துக்கு வந்திருப்பீங்க, கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லைங்களா? பாதி பேருக்கு சார் சொல்ல முடியல, ஏன் கேட்கறீங்க, அதெல்லாம் வெளியில சொன்னா பல நாள் ஆகும். இந்த ஃபேன் ஏதாவது நீங்களே வச்சுக்கிறீங்க, உட்கார்ந்து உங்களுக்கு மேடம் மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்க வருவாங்க, இதற்கான வேலையை செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தறி கொடுத்துருப்போம். நல்ல அதை ஒருத்தர் பேசுறாரு வேக்குது, அதை சும்மா தானே உட்கார்ந்து பிரின்சிபல் சொல்லணும். அவர் மாதிரி உலகத்தில் ஆஸ்கார் அவார்டு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்றால் முதலில் ஆஸ்கார் அவார்டை தர வேண்டிய நபர் விஸ்வநாதன் அவர்கள் தான். மாண்புமிகு விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லலாம். ஏங்க நீங்க ஒரு சாதாரணமான ஆள் இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இவர் அதிசய பிறவி. 24 மணி நேரமும் மாணவர்களுக்காகவே யோசிக்கக்கூடிய, மாணவர்களுக்காகவே செயல்படக்கூடிய ஒரு நபர். தூங்கி எந்திரிச்ச உடனே வீட்டில் எல்லாரும் என்ன கேட்போம், காஃபி கேட்போம், கரெக்டா? வீட்டில் தூங்கி எந்திரிச்சுட்டு அவங்க வீட்டுக்கார மட்டும் கேட்கறாரு, அட்மிஷன் போட்டே இல்லையா?
வெளியில வந்த உடனே செக்யூரிட்டி கேட்பாரு, அட்மிஷன் யாராவது வந்தாங்களா வரலையா. உள்ள வந்த உடனே அவங்க அட்மிஷன் ஆச்சா இல்லையா, அங்க ஆபீஸ் சூப்பரண்ட் அவரு இவரோட தெரியாது. உள்ள போய் உட்கார்ந்த உடனே பெல் அடிப்பாரு. ஒரு டீ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டீ கொண்டு வர அம்மா எங்க இருந்து கொண்டு வரும், கேன்டீன்ல இருந்து டீயை கொண்டு வரும், கரெக்டா. அந்த அம்மாட்ட கேட்பாரு, அதான் அட்மிஷன் இருக்காமா, சார் டீ தான் இருக்கு. அட்மிஷன் அதாவது அட்மிஷன் அவங்களுக்கு நினைக்கிறது லாப நோக்கத்திற்காக இல்லை. கைஷன் புரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த நிர்வாகத்தை பற்றி எனக்கு தெரியும். இது சமூகத்தில் மாணவர்களுக்கான புரட்சி ஏற்படுத்தக்கூடிய, மாணவர்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக சிறந்த பாலிடெக்னிக் கல்லூரி தமிழ்நாட்டில் 3 கல்லூரிகள் தான் இருக்கு. மீதி 2 நீங்க கண்டுபிடிச்சிங்க. ஒன்றை மட்டும் நான் சொல்றேன், அந்த கல்லூரி பேர் சீனாபுரம் பொங்குவேலாளர் பாலிடெக்னிக் கல்லூரி. இப்ப பாத்தீங்களா என்ன சும்மா விட்டாரா, என்ன சொல்றாரு, 2 பாயிண்ட் மறந்துட்டேன். ட்ரோன் லேப் அப்படின்னு ஒரு இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த பாலிடெக்னிக் கல்லூரியிலும் அப்படி ஒரு லேப் கிடையாது. நீங்க இங்க மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த ட்ரோன் லேபுக்கான இன்சார்ஜ் கேசவ். ஆள் பார்க்கறதுக்கு அப்படி இருக்காரு. பறக்க விட்டாருன்னா ட்ரோனோட சேர்ந்து அவரும் பறப்பாரு. அதுக்காக தான் அந்த மாதிரி ஆளை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டா உட்காரு. தேங்க்யூ. அடுத்து இன்னொரு ட்ரோன் லேப், இன்னொரு லேப் என்ன ரொபோட்டிக்ஸ் லேப். ரோபோ இன்னைக்கு எல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக்கான வேர்ல்டு போயிட்டு இருக்கோம். உலகம் பல மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கு. டெக்னிக்கலி நிறைய சேலஞ்சஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய மாறிட்டு இருக்கு. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நீல் ஆம்ஸ்ட்ராங் தனக்கான வாய்ப்பு வரும் என்று அவன் நினைக்கவே இல்லை. கரெக்டா. யாரு ஆக்சுவலி ஆல்ட்ரின் என்பவர் தான் இறங்கணும். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் என்பவன் தனக்கான வாய்ப்பு கிடைத்த உடனே அதை பயன்படுத்தி கொண்டான். பார்த்தீங்களா, அவன் தான் மிகப்பெரிய புத்திசாலி. ஆகவே தயவு செய்து வாய்ப்புகளை தேடாதீர்கள், வாய்ப்புகளை உருவாக்குங்கள். அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய வெற்றி. தம்பி பேர் சொல்லுங்க. மேல வெளியில உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இங்க வர இது சினிமா தியேட்டர்ல பாருங்க. அது பழக்கம், அது நமக்கு விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம தலைமுறையே எங்கேயாவது கம்மிட்டு இருந்தா அதை தாண்டது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல். இந்த தமிழக பாரம்பரிய கலைகள் கொஞ்சம் வழி விடுக்கல. இல்ல நம்ம குரங்கில் இருந்தாலும் மனுஷன் பிறந்தான். அப்பப்போ இந்த டார்வின் பிரின்சிபல் படித்தவர்களுக்கு தெரியும். பரிணாம கொள்கை, ரெவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன். அதுல ஒரு ரெவல்யூஷன். குரங்கில் இருந்து தான் மனிதன் பிறந்தான் என்பதை படித்தால் கூட நமக்கு தெரியாது. சில பேர் பார்த்தாவே தெரியும். எங்கேயும் தாண்டிடுவோம். வாங்க தம்பி, உங்க பேர் என்ன? சூர்யா. இந்த மைக் யாரும் தரமாட்டாங்க. அது இந்த இவர் எலக்ட்ரிஷியன், அவர் வேலையை செய்ய மாட்டாரு. ஆனா செய்யற மாதிரியே நடிப்பாரு. பயமா இருக்குதா? சொல்லுங்க. ஐஏஎஸ் படிக்கணுமா? பாலிடெக்னிக் படிச்சுட்டு ஐஏஎஸ் படிக்கணும். இந்த புறம் வைத்தச்சு அதான் தெரியுற மாதிரி தெரியுது. எங்கேயும் கழுத வாசம் வருது. ஏன்னா நம்ம எப்பவுமே ஒருத்தரை பார்த்து தான் இடம் போடுறோம். ஒருத்தருடைய அறிவு பார்த்ததே இல்லை. இப்ப இவன் மேபி படிச்சு ஐஏஎஸ் வரலாம் இல்லையா? வரலாமா இல்லைங்களா? ஏங்க நாம எதிர்பார்க்காதது எல்லாம் கடந்த 50 நாட்களில் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் யாருமே எதிர்பார்க்கல. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் ஐஏஎஸ் அப்படிங்கிறாங்க. 4 பேர் ஐஏஎஸ் படிப்பு தெரியாத யாரு சார் இந்த ஊர்ல பாசிட்டிவா பாராட்டுறத விட நெகட்டிவா அவனை விரட்டுறத தான் நிறைய பேர் புரியா இருக்கான். அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. அது தானா சேர்ந்த கூட்டம் விட்டுருங்க. அதனால வேண்டாம். எந்த ஊருக்கு? பெருமாநல்லூர். அப்பா என்ன பண்றாங்க? தறி ஓட்டுகிறவருடைய மகன் ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஐஏஎஸ் ஆபீசர் பேப்பர்ல வரும்போது நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? அன்னைக்கே ஒருத்தர் சொன்னா மேடையில இவெல்லாம் ஐஏஎஸ் ஆகிவாங்க, அன்னைக்கே நம்ம கேட்கல அப்படின்னு சொல்லுவோம். சொன்ன பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பாதி பேர் பதில் சொன்னாங்க. இவங்க அந்த கடைசியில் இருக்கவருக்கு கூட வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல இருக்கவங்க கிடைக்குங்கிறதுனால எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. கடைசியில் இருக்க வாய்ப்பு முதலில் இருக்கக்கூடிய மாணவர் இன்னைக்கு எல்லாருக்கும் லாஸ்ட் பெஞ்சை திட்டிகிட்டே இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி மாணவருக்கு இந்த தம்பிக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துலாமா? தம்பி ஒரு சர்டிபிகேட் கொடுங்க. பிரின்சிபல் இதுக்கு பற்றி பாதி யார் பிஜி மினிஸ்டர் மறக்கிறீங்க. என்ன சொல்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. பாதி பேர் என்கரேஜ் பண்றது இல்ல. என் பையன் கேட்டான்னு சொன்னேன் இல்லைங்களா? ரொம்ப சிம்பிள். என் பையன் என்னப்பா எப்ப பார்த்தா நீங்க சொல்றதா கேட்குமா? ஆமாடா நான் சொல்றதா கேட்குறேன். எதுக்கு? சரி நான் சொல்றது நீ கேட்க வேண்டாம். ஒண்ணு பண்ணு, இந்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் நீயே கட்டிடு, யூனிஃபார்ம் நீயே எடுத்துக்கோ, மாசானா பீஸா பர்கர் இல்லை சாப்பாடுல நீயே வாங்கிக்கோ. அதுக்கு பணம் தெரியுதுல.
அதுக்கு பணம் நான் கொடுக்குறேன். அப்ப பணம் கொடுக்குறதா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணுமா? ஆமாடா கேட்கணும். பணம் கட்டி படிக்க வைக்கிறேன், உனக்கு தேவையான எல்லா வசதியும் கொடுக்குறேன், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிற, நான் என்னைக்கு சம்பாதிக்கணும் அன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றத நீ கேட்கணும். சரி, அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், நான் படிச்சு முடிச்சுட்டா வெரி குட் சூப்பர். என்னைக்கு நீ படிச்சு முடிச்சுட்டு நீ சம்பாதிக்கிறியோ அன்னைக்கு உன் பேச்சு நான் கேட்கிறேன். வாவ் சூப்பர் அப்படின்னா. மூணாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன, நான் சம்பாதிக்கும் போது என் பேச்ச நீ கேட்கணும், நீ என்னைக்கு சம்பாதிக்கிறியோ அன்னைக்கு உன் பேச்ச நான் கேட்கிறேன். மூணாவது என்ன தெரியுமா, என்னைக்கு நீ சம்பாதிக்கிற அன்னைக்கு நானும் சம்பாதிக்கிறோம் அன்னைக்கு உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? நான் சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு ட்ரெஸ் நானே வாங்கி விட்டா, சாப்பாடு நானே செஞ்சுக்குவேன், உங்களுக்கு பிரச்சனை. அப்ப என்னை எதிர்பார்க்க மாட்டீங்க? மாட்டேன். அப்ப எதுக்குதான் நான் உன்னை ஆளாக்கி சமூகத்தில் ஒரு மனிதனாக்குவதற்கு தான் நாங்க இருக்கிறோமே தவிர உன் சம்பாதிக்க உட்காந்து சாப்பிட அவசியமே கிடையாது. அது மாதிரி பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் என் பசங்களுக்கு அதான் சொல்லிக்கிறேன். பாதி பேர் இங்க வந்து பாக்குறேன், ஒரே பையங்க அவன் படிக்கலைன்னா கூட பரவாயில்லை, என்னங்க படிக்கலைன்னா தினமும் தயவுசெய்து இந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் வந்து சந்திங்க. அவன் எப்படி படிக்கிறான், என்ன பண்றான், அவனுடைய டிசிப்ளின் ஃபேக்டர் எப்படி இருக்கு, இதெல்லாம் நீங்க டெய்லியுமே மெசேஜ் அனுப்புறாங்க சார். அவனுடைய அட்டண்டன்ஸ் எல்லாம் டீட்டெயில் அனுப்புறாங்க. யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லை. எல்லாம் பாருங்க சார் ஒரு பையன் சார் ப்ளீஸ். நீங்களே அவர்களை தயவு செய்து எந்த இடத்துல மாற்றத்துக்கான இடத்தை கொடுத்துறாதீங்க. அவங்க நல்லா படிக்கிற பசங்களா இருக்காங்க. இங்க உட்கார்ந்து இருக்கவங்க இல்ல, மாணவர்களை பார்த்து கேட்கிறேன், யாருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேண்டும் 3 ஆண்டுகள் முடித்த பிறகு? கைது. அந்த 1 லட்சம் ரூபாயில் எத்தனை 5 ரூபாய்கள் உள்ளன? இப்படி கேட்பேன் தெரிஞ்சிருந்தா கையில தூக்கி இருக்க மாட்டாங்க. 1 லட்சம் ரூபாயில் எத்தனை 5 ரூபாய்கள்? கை தூக்கி யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்றவங்க உடனே 1 லட்சம் ரூபாய் பிரின்சிபல் தர மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமா தருவாங்க. 1 லட்சம் ரூபாயில் எத்தனை 5 ரூபாய் இருக்கு சொல்லுங்க. எக்கடா தெரியுமா? என்னமா 20,000 அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள இந்தியாவில தான் இருக்கிறோம். இது பேர் என்ன தெரியுமா? அவங்க சொல்றது அப்படியே பாஸ் பண்ணி ஒரு ஒருத்தரா சொல்லணும். எவ்வளவு சொல்றாங்க சார்? 20,000 5 ரூபாய்கள். கரெக்டா? மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருக்கீங்களா? இதுக்கு மேக்ஸே வேண்டியது இல்லை, ஜெனரலாவே சொல்லிடலாம். 20,000 5 ரூபாய்கள் இருக்கிறது. கரெக்டுங்களா? உட்கார். தேங்க்யூ. உங்க பேர் என்ன சொல்லுமா? ஃபர்ஸ்ட் இயரா? சர்டிபிகேட் தரணும்ல, நல்ல பொண்ணு இல்ல பாருங்க. கை தட்ட மாட்டோம், ஏன்னா அடுத்த அம்மாவாசைக்கு சிலர் தாண்டாரு. வாமா வேகமா வாமா, படிக்கிற பொண்ணு நல்லா வேகம் போட்டியா? மைக்குங்க இங்க பாருங்க. தயவு செய்து சொல்லுங்க, உங்க குழந்தைகளை நீங்கள் வீட்டிலேயே பாராட்டுங்க. வீட்டில் காலை எந்திரிச்ச உடனே குழந்தைங்க எப்படி எந்திரி கூப்பிடுறோம், பேர் சொல்லி கூப்பிடுறோமா? உதாரணம் வைஷ்ணவி எந்திரி, ராகுல் எந்திரி, அப்படியே சொல்றாங்க. எருமாடு எந்திரி அப்படிதான் சொல்றோம். அங்க என்ன சொல்லுவாங்க? வர எருமாடு இனம் இனத்தோடு தான் சேரும். 5 வருஷம் உங்க பேர் சொல்லுங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க, மைக் அங்க கேமரா அங்க. லட்சுமி சௌந்தர்யா. தஞ்சாவூர்ல கலெக்டரா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் இயர் என்ன டிபார்ட்மெண்ட்? கெமிக்கல் இன்ஜினியரிங். நான் சொன்னல, வெரி கிரேட். நீங்க ஃபாரின் போறீங்க. புரியுதா? நீங்க என்ன பண்றீங்க? சனிக்கிழமையா? பாத்தீங்களா? பாதி பேர் எதிர்த்து கேலண்டர் பாக்குறது இல்லை, என்ன டேன்னு பாக்குறது இல்லை. அப்பா அம்மா திடீர்னு அம்மா பேர் கேட்ட வச்சுக்கிறா. ஒரு நிமிஷம் வந்திருக்காங்க நினைக்கிறேன், நான் தேடி பாக்குறேன். எவ்வளவு சம்பளம் வேணும்? 1 lakh மேல. 1 lakh மேல. மேல 1 லட்சம் 1,10,000 ரூபாய் கொடுத்தா போதுமா? போதும். அப்பா இங்க வந்திருக்காங்களா? அண்ணா எங்க? அண்ணா என்ன படிச்சிருக்கீங்க சார்? இந்த காலேஜ் தான் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர். என்ன கோர்ஸ்கள்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். வெரி குட். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும். கரெக்ட் தானே? பாத்தீங்களா? 25 ரூபாய். பல மேடைகள்ல கேட்டிருக்கேன். 1 லட்சம் ரூபாயில் எத்தனை 5 ரூபாய்கள், எத்தனை 2 ரூபாய்கள் இருக்குன்னு கேட்டிருக்கேன். அதுக்கு சார் எனக்கு சம்பளமே வேண்டாம், அப்படி யோசிச்சு கருத்து மாதிரி சம்பளமே வேண்டாம் சில பேர்லாம். ஏன்னா யோசிக்கவே கூடாதுன்னு சில பேர் முடிவுல இருக்கான். புரியுதா? சூப்பரா பாத்தீங்களா? நல்ல வாழ்க்கையில
ஸ்டேஜுக்கெல்லாம் இந்த புகழ் தேங்க்யூ வெரி மச் இந்த மாதிரி கொடுங்க. என்ன பிரவீன நீங்க வாய்ப்பு தேடி கொடுத்துட்டு போவாங்க. நம்ம பிள்ளைங்க வளர்ந்து போட்டலாம். ரொம்ப நன்றி. ஓகேப்பா. கெமிக்கல் இன்ஜினியரா இந்த ஹெச்ஓடி பேர் சொன்னாங்களா? சொல்லியா? கேட்டு தெரிஞ்சு போகும்போதே கேட்டுருக்கோம். அதான் வாய்ப்புகளே உருவாக்குது. போய் கேட்டுருக்கோம். இவங்க இங்க இருக்க எல்லாருக்கும் தயவு செய்து ஒரு விஷயம் சொல்றேன். எந்த விதத்திலும் மாற்றங்களை அனுமதிக்கு. மாற்றங்கள் தான் ரொம்ப முக்கியம். பல பேருக்கு இங்க மாற்றங்கள்லாம் என்னன்னே தெரியல. இங்க எத்தனை பேருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டேன். நான் இதே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல கேட்டேன். பலசமுத்திரம் பக்கத்தில் ஒரு காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கேட்கிறேன். தம்பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறான். அவன் கேட்கிறேன், தம்பி உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்? சார் 20,000 ரூபாய் போதும் சார். என்னடா சொல்ற? 20,000 ரூபாய் போதுமா? சரி அப்பா என்ன பண்றாங்க சார்? பலசமுத்திரம் பக்கத்துல ஒரு வீடு ஒரு ஏரியா சொன்னான். அங்கதான் சார் வீடு 5 ஏக்கர் இருக்குது. அப்பா விவசாயம் பார்க்குறாங்க, அம்மாவும் விவசாயத்துல இருக்கிறாங்க. 5 கறவை மாடு இருக்கு சார் அப்படின்னா சொத்து மதிப்பு சொல்றாங்க. சரி 5 கறவை மாடு இருக்குல்ல, காலையில் எத்தனை லிட்டர் சார்? ஒரு கறவை மாடு காலையில் 4 லிட்டர், சாயந்தரம் 4 லிட்டர், 8 லிட்டர். அப்ப 5 மாடு ஒரு நாளைக்கு 40 லிட்டர். சொசைட்டில 40 லிட்டர் ஒரு நாள் போய் பால் ஊத்துறாங்க. 1 லிட்டர் பால் 50 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. 50 ரூபாய்க்கு பால் எடுத்ததுக்கு பிறகு நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா 40 லிட்டருக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளவு? 50 ரூபாய் தான். அந்த ஓவர் நீங்களே போட்டுக்கிறீங்களா? 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு. மாட்டுக்கான தீவனங்கள் அப்படின்னு செலவு ஒரு 500 ரூபாய், மீதி 1500 ரூபாய். 30 நாள் பால் கறக்கும். கரெக்டா? 30 into 1500 ஒரு மாதத்துக்கு நம்ம வீட்டில் வளர்க்கிற எருமை மாடு 45,000 சம்பாதிக்குது. அந்த பையனை நான் சொன்னேன், இப்படி 20,000 சம்பளத்தை வாங்கிட்டு உள்ள போகும்போது அந்த எல்லா எருமை மாடும் நம்மளை பார்க்கும். உன்னை விட நாங்க தான் லீடி. பேசாம இங்க சேர்ந்துப்போம். சொல்லுமா இல்லையா? சொல்லுமா இல்லைங்களா? 5 கறவை மாடு வச்சுட்டு நீங்க 45,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு நிலைமையில ஒரு இன்ஜினியரிங் படித்திருக்கக்கூடிய ஒரு மாணவர் யோசிக்காம பாருங்க. 20,000 ரூபாய். நான் மறுபடியும் சொல்றேன், எப்பொழுதுமே திங்க் பண்றதுல ஒரு உயர்வான திங்கிங் வச்சுக்கங்க. இந்த கல்லூரியில படிக்க வரோம் 3 வருடம் 1 லட்சம் ரூபாய். நான் சொல்லட்டுமா, நாளைக்கு 30,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு என்னால வேலை தர முடியும். 500 பேருக்கு வேலை தர முடியும். சேலஞ்ச். இதே பிரின்சிபல் வச்சு சொல்றேன். 5 கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி 5 கம்பெனி நான் சொல்றேன் 30,000 சம்பளத்திற்கு நாளைக்கு இதே இடத்துல என்னால கொடுக்க முடியும். பிளேஸ்மெண்ட் ஆபீசர் யாரா? தமிழரசி மேடம். மேடம் ப்ளீஸ் ஸ்டாண்ட் மேடம். இவங்க தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய அதிகாரி. சார் 30,000 ரூபாய்க்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, எங்க சார்? நீங்க என்ன கேட்கறத விட கடைசி வருடம் அவங்களுக்கு கேளு. புரியுதுங்களா? நான் இன்னைக்கு 30,000 சொல்றேன்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு உலக அளவில் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு பல பேருக்கு தெரியறது இல்லை. பாதி பேர் இங்க எதுக்காக எடுத்துக்கிட்டே தெரியாமையே சேர்ந்து உள்ள வந்துடுறோம். அப்படியெல்லாம் கிடையாது. சரி, இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒரு வானவில்லில் எத்தனை வர்ணங்கள் உள்ளன? 7. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? கண்டு வாங்க. அவங்க பேரண்டா ஸ்டூடெண்டானே தெரியல. பைனாக்குலர் கொடுக்க கைத்தட்ட மாட்டோம். அது வந்துங்க இயற்கையிலேயே மனிதனுடைய குணம் என்ன தெரியுமா? அது பழக்கமே இல்லை. இங்க பாருங்க, சோனி டிவி எத்தனை பேர் வீட்டுல இருக்கு? சோனி டிவி அப்படின்னு ஒரு டிவி இருக்குதா தெரியுமா? ஹலோ, ஒண்ணு தெரியும் ஆமா இல்லைன்னு சொல்லணும். சொல்லலைன்னா அப்புறம் பாத்துக்கங்க. பயங்கரமா நாலு பிரின்சிபலுக்குலாம் கோவம் வந்ததுன்னா டக்குன்னு தண்ணி எடுத்து குடிச்சிடுவாரு. 7 வர்ணங்கள் உங்களுக்கு தெரியுமா? என்ன போயிட்டு மைக்கு கொடுங்க. பதட்டமாவே இருக்கீங்க எல்லாம். டக்குன்னு வாங்க மேடம். உங்க பேர் சொல்லுங்க. உங்க யார் இருக்காங்க? நீங்க சூப்பர். சொல்லுங்க. 40 வயதில் டிப்ளமோ படித்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இதெல்லாம் உதாரணம். தயவுசெய்து படிப்பு உலகத்தில் சிறந்த ஆயுதம் படிக்கிறாங்க. கல்வி அறிவு தான் உலகத்தில் சிறந்தது. அறிவில் என்ன வச்சுங்களேன். சொல்லுங்க. சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்றீங்களா? தமிழ்ல? பிரின்சிபல் எடுத்து கொடுக்குறாரு. ப்ளூ. இந்த எக்ஸாம் டைம்ல ஸ்டாஃப் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பிட்டு அது பேர் தான். கருநீலம். வேற யாருக்காவது தெரியுமா? அவங்க ட்ரை பண்ணுங்க. வேற யாருக்காவது தெரியுமா? தம்பி ஒடியா இருக்கு. கை தூக்க பத்தியா? வெரி நைஸ். சூப்பரா. ஒடியா இருக்கு. நீ தான் கையை பாதி இந்தியாவை போட்டு தான் கையை தூக்கிட்டு பின்னாடி கூட திரும்பி பார்ப்பான். அதாங்க பக்கத்துல பையன். அவனுக்கு தெரியுமா? சொல்லுங்க. அவனுக்கு வெக்கம். என்னடா பொண்ணா பார்த்து வந்துருக்கிறோம்.
உட்காருங்க. நீ ஐஏஎஸ் ஆயிட்டடா, முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல படிக்கணும், நீ அடுத்து வேறதான் ஐஏஎஸ். இந்த பக்கம் சைடுல ஒருத்தர் வரவே மாட்டேங்குது. இந்த பக்கம் நான் அப்பவே சொன்னேன், கிழக்குல ஈசானிய மூலைக்கு போடாதீங்கன்னு சொன்னேன். சேர போட்டே வச்சுட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். மேடம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஒண்ணு முடியல விடலாமா? பிரின்சிபல் கிட்ட இந்த சர்டிபிகேட் வேணும், வாங்கணும். என்ன சர்டிபிகேட் வாங்குறாங்க பாருங்க, உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம். சோனி டிவி, நான் ஒரு டிவி சொன்னேன் இல்லையா, அது எந்த டிவி எவ்வளவு இருக்கட்டும். உதாரணத்துக்கு நான் சோனி டிவி எடுத்துருக்கேன். சோனி டிவியை கண்டுபிடித்த நாடு ஜப்பான் என்கிற ஒரு நாடு. பிரின்சிபல் அது கொடுத்து சூப்பர், வெரி குட், தேங்க்யூ. இந்த விப்ஜியா தானே மேடம்? சில நேரத்தில் நம்ம கண்டுதான் போயிட்டு சில பேர் வண்டியில போய் கீழே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நம்ம வண்டியில போயோ சைக்கிள்ல போயோ தவறி கீழே விழுந்துட்டா நம்மளாம் என்ன பண்ணுவோம், டக்குன்னு எந்திரிக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா மற்ற நாடுகள்லாம் தான் நடக்கும். ஆனா இந்தியாவில் மட்டும்தான் கீழே விழுந்துட்டோம்னா முதல்ல பண்றது எவன் நம்மள பார்க்கறான், ஐயோ இவன் பார்த்துட்டானா, இவன் 100 ரூபாய் சொல்லிடுவானே, கையில் அடிப்பட்டது கூட பிரச்சனை, எனக்கு இது கூட பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு பார்த்துட்டான். இந்த நாட்டில் பிரச்சனையே என்னன்னா, ஒரு செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது இல்ல. சோனி டிவி கண்டுபிடிக்கப்பட்ட நாடு ஜப்பான். சோனி டிவியினுடைய ரிமோட் கண்டுபிடிக்கப்பட்ட நாடு ஜப்பான். ஆனால் சோனி டிவியினுடைய ரிமோட் ஒர்க் ஆகலைனா அதை 2 தட்டு தட்டினால் வால்யூம் சேனல் மாறும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். வேற எந்த நாட்டிலும் இல்லை. உலகத்தில் மிகச்சிறந்த புத்திசாலிகள் அப்படிங்கிற பட்டியலில் நீங்க போய் கூகுள்ல தேடினா இந்தியர்கள் தான் வராங்க. ஒரு மூலப்பொருட்கள், ஒரு பேசிக்கான திங்ஸை கண்டுபிடிக்கிறது வடகொரியா. அந்த நாட்டிற்கான உற்பத்தியை மேற்கொள்வது சைனா. அந்த நாட்டுக்கான உற்பத்தியை வாங்கி விற்பது அமெரிக்கா. ஆனால் இந்தியாவுக்கு வந்த பிறகு அதில் நாம் ஒன்றே ஒன்றுதான் செய்கிறோம், மேட் இன் இந்தியா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுறோம். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் வெரி சிம்பிள். அது எவன் தயாரிச்சாலும் தெரியாது. ஸ்டிக்கர்ல என்ன இருக்கு? நான் இன்றைக்கும் சொல்கிறேன், மாண்புமிகு மத்திய, பல பேருக்கு எனக்கு புரியல, இங்க யாருக்கும் என்ன திட்டங்கள் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்க பிரின்சிபல் கிட்ட உட்கார்ந்து ஒரு நாள் பேசுங்க. பாரத பிரதமருடைய திட்டங்கள், அத்தனை திட்டங்கள், இந்த டிப்ளமோ படிக்கிற பசங்களுக்கும் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. என்ன இருக்கு தெரியுமா? அவ்வளோ இருக்கு சப்சிடி. நான் வாங்கியிருக்கேன் லோன் 40% சப்சிடி. 1 லட்சம் வாங்கினா 40,000 சப்சிடி. 60,000 ரூபாயில நான் என்ன பிசினஸ் சொன்னாலும் பண்ணலாம். சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு நான் வாங்கியிருக்கேன் சார். ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணேன். நான் சும்மா விளையாட்டு தான் சொல்றேன், சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்ளை பண்ணேன். ஐ டோன்ட் நீட் தட் மணி. அந்த பணம் வந்து தான் பண்ணணுன்றது இல்லை. ஆனால் அப்ளை பண்ணா எனக்கு 7 நாளா மேனேஜர் கால் பண்றாரு என்னுடைய பேங்க்ல இருந்து, சார் உங்களுக்கு மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் உங்களுக்கு இந்த முத்ரா திட்டம், அதான் சார் பிரின்சிபல் சார் அன்னைக்கு அப்ளை பண்ண முத்ரா திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் எந்த கொலாட்டரல் இல்லாம உங்களுக்கு அப்ளை. இவங்க படிக்கிற டிப்ளமோவை ஒன்று வேலை வாய்ப்புக்காக பயன்படுத்துங்க, படிக்கிற டிப்ளமோவை ஒன்று உங்களுடைய தொழில் தொடங்குவதற்காக பயன்படுத்துங்கள். அதற்கு பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு யாரும் சொல்லாதீங்க என்கிட்ட பணம் இல்லை அதனால தொடங்கல, அதனால அப்படியெல்லாம் இல்லைங்க. இன்றைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எத்தனையோ திட்டங்கள், எத்தனை திட்டங்கள் இருக்கு தெரியுங்களா? லட்சக்கணக்கில் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அந்த வகையில இந்தியா ஒரு மிகப்பெரிய சிறந்த நாடு. இங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா? நான் மெக்சிகோவில் ஒரு 45 நாட்கள் இருந்தேன். அதற்கு பிறகு அட்லாண்டா யூஎஸ்ல ஒரு 20 நாட்களும், அதுக்கு பிறகு சில நாடுகள், அந்த ரோட்டரி என்கிற ஒரு இன்டர்நேஷனல் அமைப்பின் மூலமாக அம்பாசிடராக போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 11 நாடுகளில் வந்து இருக்கும்போது எனக்கு கிடைத்த அனுபவம் ஒன்றுதான். இந்தியாவை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், 2 விஷயம் தான். ஒன்று, இங்க ஹைஜீனிக் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. அப்படின்னா நம்ம சொல்றோம் சுத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த சுத்தம் என்பது இங்க நம்ம இல்லை. இந்தியாவில் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமா சிந்திப்போம். இங்கு குப்பைகளை கொட்டாதீர்கள். அங்க என்ன நடந்திருக்கு? ஒரு டன் குப்பை அங்க இருக்கலாம். வாகனங்களை இங்கு நிறுத்தாதீர்கள், அங்க நிறுத்திப்பான். புல் தரையின் மீது நடக்காதீர்கள், அங்கதான் நடந்து விழுவான். சார் இந்த நாட்டில் மட்டும்தான் சார் லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கை காமிச்சு நேரம் போவோம். அது இந்த ஊர் தான். நம்ம ஊர்ல மட்டும்தான் இதெல்லாம் வந்து வித்தியாசமான ஆட்கள். இதுதான் ஃபாரினர் பார்க்கலாம். ஃபாரின்ல எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்.
நீங்க ஒன்மையில போனீங்கன்னா ஒன்மையில மட்டும் தான் போக முடியும். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் நான் எங்கேயும் குறைத்து மதிப்பிடல. இங்க தனி மனித ஒழுக்கம், தனி மனிதனுக்கான அந்த விஷயங்களை கத்துக்கல, நம்ம தவறிட்டோம். கொஞ்சம் அதெல்லாம் கத்துக் கொடுக்கணும் இன்றைக்கு மாணவர்களுக்கு. ஒன்மையில ஒரு பக்கம் தானே பார்த்து கிராஸ் பண்ணணும். ஆனா இங்க மட்டும் தான் ஒன்மையில ரெண்டு பக்கம் பார்க்கணும். இங்கேயும் வருவோம், இங்கேயும் வருவோம். அதுக்கு பேர் தான் ஒன்மை. ஏன்னா அவனுக்கு இது ஒன்மை, அவனுக்கு இது ஒன்மை. நம்ம நடுவில் போனோம்னா பாஸ் தான் புரியுதுங்களா? அதனால இன்றைக்கு மாணவர்களுக்கு 3 விஷயங்கள் நான் சொல்றேன். 3 விஷயங்கள் தான். அது இவர் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னார். அணுகுமுறை. இங்க படிச்சு எத்தனை பேர் ஃபாரின்ல இருக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 200 பேர் ஃபாரின்ல இருப்பாங்க சார். ஒரு 200 பேர் இங்க படிச்சவங்க மினிமம். அது குறைந்தபட்சம் 200 பேர் ஃபாரின் கண்ட்ரில இருக்காங்க. இந்த மேத்யூல இன்னும் லைன்ல இருக்காங்க ஃபேஸ்புக்ல. மேத்யூல ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச பையன் இன்னும் இருக்காங்க. ஆஸ்திரேலியா, அவங்க கிட்ட இன்னைக்கு இந்த கண்ட்ரில இருக்கா, அந்த கண்ட்ரி அத்தனை வேலை வாய்ப்புகள் இருக்கு. நல்ல அணுகுமுறை. 2வது ஸ்கில். எல்லாருக்கும் தேவை இருக்கும் சார். A4 ஷீட் கிடைக்கும், 10 ஷீட் இல்லை நல்லா எடுத்துட்டு வந்துடலாம். சும்மா இங்க இருக்கிற மாதிரி தேவைக்கூடாது. கோயில் சார் அங்க போய் எடுத்துட்டு வந்துடலாம். இல்ல A4 ஷீட் 10 வேணும் இருக்கா? ஒண்ணுமே இல்லாத கவர்கள் கை விட்டு கேட்டு அதாங்க A4 ஷீட் 10 இருக்கா? பிரின்சிபல் எல்லாத்தையும் வச்சிருப்பாரு. யாரு தெரியுமா? சந்தோஷம் எல்லாமே தெரியும். வாங்கிட்டு வச்சுட்டீங்களா? சரி, பிரின்சிபல் கைத்தவே மாட்டீங்க. அவர் எந்திரிச்சாங்க. ஒரு அட்டெண்டர் கூட்டம் ரெடி பண்ணல. ஒண்ணு இல்லை, நடக்கும்போது இங்க குப்பை வரந்தா வேற ஒரு பிரின்சிபல் அதை என்ன பண்ணுவாங்க? ஏய் வா எடு அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க இதை எடுத்துட்டு ஏய் இது வா ஏன் இங்க போட்ட அப்படின்னு கேட்பாங்க. ஒரு என்னை பொறுத்தவரை வாழும் என்ன சொல்றது, கலைஞர், முதல்வர் இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு சிறந்த உதாரணம். உண்மையாலுமே என்னைக்காவது ஒரு கோபப்பட்டு பார்த்தீங்களா இப்படியே சிரிச்சுட்டே தான் இருப்பாரு. அது அவருக்கு ஒரு வியாதி. டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யாரை பார்த்து அதற்கும் சிரிப்பு தானா? சொல்றேன். இவர் பிரவீன் பேசும்போது சொன்னார், எல்லோரும் முதல்வரை முதல்வராக பார்ப்பாங்க இல்லைங்களா? ஆனால் முதல்வர் ஒருவர் தான். அவர் பார்ப்பவர் அத்தனை பேருமே நண்பராக பார்ப்பவர். அவர் ஒருத்தர் தான் எல்லாருமே நண்பராக பார்ப்பார். அந்த படிக்கிற பொண்ணாக தான், நாடாக தான், வயதானவர்கள் தான், எல்லோருமே சமமாக மதிக்கக்கூடியவர். இன்னைக்கு 2 முதல்வர் சமமாக மதிக்கக்கூடிய, ஒன்று விஸ்வநாதன், இன்னொன்று திரு பாண்டியன், திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவர் சொல்ல சொன்னார் சொல்லிட்டேன். தப்ப பாருங்க, உட்கார்ந்து இருக்கவங்கள யாராவது 10 பேர் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேஜ் வரணும். ஐஏஎஸ் வர வேண்டாம், ஐஏஎஸ் உட்காரும். ஐஏஎஸ் அல்லாத படிப்புகள் யாராவது இருந்தால் வரணும். சூப்பரா தம்பி உட்கார தம்பி, நான் சொல்றேன் உட்கார். மாணவர்கள் எல்லாம் பாராட்டுறது அப்படிங்கிறது இல்லையா? மாதாவே அமாவாசை எப்போ வருதுன்னு தெரியல. பரிசா இல்லைங்க அப்படியெல்லாம் ஆடியன்ஸ் பார்த்து பார்க்கலாம். வாழ்க்கையில 10 பேர் விட்டாங்க பாருங்க. 10 பேர் வரலன்னா 12 பேர் வந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை 12 1 2 கூட்டுத்தொகை 3 ஆசிரியர் இதுக்கு மேல இடம் இல்லை சார். வெரி குட். கையில் இருக்கா? வெரி நைஸ். பார்த்தீங்களா வாழ்க்கை எவ்வளவு சுவாரஸ்யமானதுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா. 5 நிமிடத்திற்கு முன்னால் வரை இவங்க எல்லாம் உள்ளதான் உட்கார்ந்துருந்தாங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் இவங்களுடைய பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க? என் பையன் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரணும்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? 5 நிமிடத்தில் வாழ்க்கை அவங்க விதியை பார்த்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு வந்திருக்குன்னா கை தட்டுங்க. 5 நிமிஷம் முன்னாடி யாரும் நினைச்சு பார்த்துக்க மாட்டேன், நான் ஸ்டேஜ் நினைச்சு பார்த்தேன். இதுல 3 விதமான மாணவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. ஒன்று சொன்ன உடனே எந்திரிச்சு வந்துதான். 2வது மாணவர் யார் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறது. ஓ நான் பச்சு போ, நான் பார்த்துக்கிறேன். எது என் உனக்கு எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். 3வது மாணவர் தான் பெரிய பயங்கரமான புத்திசாலி. மாணவர்கள் யாராவது வரவும் பார்த்துட்டே இருப்பான். ஒன்று அவனும் எந்திரிக்க மாட்டான், அடுத்தவனையும் போக சொல்ல மாட்டான். நான் தான் மாணவர்கள் ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னா பேச மாட்டாங்க. நல்ல மாணவர்கள் இந்த மாதிரி யாரும் சொல்ல முடியாதுங்க. இங்க நிக்கிறவங்கள நாளைக்கு திடீர்னு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனாலும் ஆயிடுவாங்க. நீங்களும் பார்த்து வச்சுக்கோங்க, புரியுதா? நீங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் சாதாரண இடக்கூடாதீங்க. எல்லா டெக்னாலஜியும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. நீ பழையது தம்பி ஏஐ டூல் ஏதாவது 2 சொல்லு. இன்னொன்னு கார்டுனா என்ன நினைக்க தெரியாது. எனக்கு வந்து லார்டு முருகா மட்டும் தான் தெரியும். கிளாட் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது.
யூஸ் பண்றியா? ஏஐ டூல்ஸ். ஏஐ என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கு அடுத்த 10 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஆளுமைக்கு உட்படக்கூடிய ஒரு டூல்ஸ்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ இங்க பாருங்க, எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க? கவுண்ட் பண்ணீங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? ஏஓ சார், இது ஒன்றாவது செய்ய வேலைக்கு இது எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. 12 பேர். 12 பேர். வெரி குட். அவர் 12 நேரத்துக்கு 12 தம்பி மைக் வாங்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அறிமுகப்படுத்துங்களா? என் பேர் கே தினேஷ், பவானியில் இருக்கேன். என்ன கோர்ஸ்? ட்ரிபிள். வெரி நைஸ். என் பேர் வீட்டியாஸ். நானும் இருக்கேன். ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஓகே, வெரி குட். என் பேர் யுவன் சிவா கணேஷ், நான் பெருமாநல்லூர்லேருந்து வரேன். எது வரீங்க? கோர்ஸ் வந்து ட்ரிபிள் எடுத்து. வெரி குட். அதுதான். என் பேர் சூர்யா பிரசாந்த், நான் பொங்கலூர்லேருந்து வரேன், மெக்கானிக்கல் இன்ஜினியர். என் பேர் சையத் ரதா, நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன். இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா? டிப்ளமோ இன்ஜினியரிங். கரெக்டா கரெக்டா. என்ன கோர்ஸ்? எத்தனை பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜுக்கு வருது? நல்லா கை தட்டுங்க. இதெல்லாம் வந்து என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் பல பேர் ஒரே இந்த மாதிரி ஸ்டேஜுக்குலாம் வந்து பழகுங்க. வரலைன்னா சில பேர்லாம் கோமா ஸ்டேஜுக்கு தான் போவோம். புரியுதா? அதனால இந்த மாதிரி ஸ்டேஜுக்குலாம் வந்துடணும். வந்து பார்த்து 4 பேரோட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி அறிவை வளர்த்துக்கணும். அடுத்து சொல்லுப்பா, இன்ட்ரோடியூஸ் பண்ணு. என் பேர் அருணாச்சலம், நான் கோயிலடி திருப்பூர்லேருந்து வரேன், சிஎஸ்சி சார். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட். என் பேர் கிருத்திக், நான் புதுப்பாளையத்துலேருந்து வரேன், கெமிக்கல் இன்ஜினியர். சூப்பர். என் பேர் கார்த்திகேயன், நான் வீரவாடியில் திருப்பூர்லேருந்து வரேன். என்னோட டிபார்ட்மெண்ட் வந்து இசிஇ. என் பேர் ஏராமி. நான் பெருசுராயிலேருந்து வரேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி 10th படிக்கும்போது அந்த ஸ்டேஜ்லேயே படிப்போம். மறுபடியும் 25 வருஷத்துக்கு நான் புதுசாக படிக்க வரும்போது சூப்பர் எக்ஸாம்பிள் 3 டைம் டெஸ்ட் ஒரு கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சு. எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடணுன்றது என்னோட லைஃப் டைம். அதுக்காக நான் படிக்கணும், நான் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றதுக்காக நான் ஏதாவது படித்தேன் அப்படின்னா ரொட்டீனாக ஃபாலோ ஆகணுன்றதுக்காக நான் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன். என்ன கோர்ஸ்? டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து என்னோட அறிவை வளர்த்துக்கணுன்றது எனக்கு அவ்வளோ படிக்கிறது அவ்வளோ பிடிக்கும். அதனால நான் இந்த வயசுலையும் இதுக்கு மேலே நீ படிச்சு என்ன பண்ண போறேன் நிறைய பேர் கேட்டாங்க. நான் 23 வருஷத்துக்கு அப்புறம் +2 கரஸில் படித்து பாஸ் ஆகி மறுபடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு நான் ஒரே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இந்த வயசுல முடியாது. நீங்க ஒரு அப்பா அம்மா ஆகும் போது தான் நம்ம எவ்வளோ தொலைச்சிருக்கோன்றது அப்பதான் புரியும். சரியா? அதனால நீங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல முன்னேறி வரலாம். அது என்னோட எண்ணம். நீங்க பலவடபாளையத்துலேருந்து வரேன், சிஎஸ்சி. என் பேர் தனியா, திருப்பூர்ல வந்து இசிஇ. என் பேர் சுபிக்ஷா, நான் இசிஇ எடுத்திருக்கேன், திருப்பூர் கணபதி பாளையம். ஒரு 12 பேர் இன்னைக்கு வேலையில் இருக்கிறாங்க இல்லையா? 12 பெற்றோர்கள் அல்லது அண்ணாவோ தம்பியோ யாராவது ஒருத்தர் கூட வந்திருப்பீங்க. அவங்க எல்லாம் பார்க்கணும். இந்த 12 பேருக்கும் நான் இப்போ கையில் ஒரு ஷீட் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த ஷீட்டை பாருங்க. இது என்ன ப்ளூ கலர் ஷீட் தெரியுதா இல்லையா? ப்ளூ கலர் தெரியுதா இல்லைங்களா? ஆமா சார், சூப்பர். ப்ளூ கலர் இந்த பக்கம் நீங்கள் கலர் அடிச்சிருக்கலாம். சில பேர் இதெல்லாம் ஆமாம் பெரிய அப்படி நினைச்சு இல்லாமல் தான் இருக்கும். என்ன கலரு? நான் தப்பா சொன்னா உடனே என்ன சொல்லணும்? சார் இல்ல சார் அது ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லணுமா இல்லைங்களா? ப்ளூ கலர். அவன் தேடுறான், ஏன்னா ப்ளூ கலரே காணும். இந்த ஒயிட் கலர் ஷீட் இங்க இருக்க எல்லாருக்கும் கொடுத்துரும். ரைட்டா? ரவி இந்த டைம் கொடுங்க. வேகமா கொடுங்க. இந்த நேரம் கொடுத்துருக்கணும். என்ன பண்றீங்க? பதட்டப்படாதீங்க. ஏன் நடந்துருக்கு? 12 மணி ஆச்சா? அது இல்லை சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சுன்னா அப்படி ஒரு சுகர் இருக்கு அவருக்கு. 12 கொடுத்தாச்சா? கொஞ்சம் உட்காருங்க, தண்ணி குடிச்சு உட்காருங்க. இங்க பாருங்க, இந்த 12 பேருக்கு கையில ஒரு A4 ஷீட் கொடுத்துட்டுமா இல்லையா? ஒன்றும் ஆமா இல்லைன்னு சொல்லணும். ஆமா, இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன். உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் பேசுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. தயவு செய்து கொஞ்சம் சிரிங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் பாராட்டு தெரிவிங்க. ஏதாவது ஒரு ஆழ்ந்த பேச சொல்லுங்க. எதையுமே சொல்லாம சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. காணாமல் போன தலைவர்கள் சிலை இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே பாதி பேர் உட்காந்துருங்க. ஒரு எல்லாரும் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க, கொஞ்சம் நேரம் உட்காருங்க, எல்லாம் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. பாதி பேர் பாருங்க அப்படியே உள்ள போயிட்டு இருந்தது. ஈஸி சேர் மாதிரி. வெரி நைஸ். தம்பி எல்லாருக்கும் இந்த ஷீட்டை காமிங்க. கேமராமேன் சார்
கேமரா எங்களுக்கு ஆரம்பிச்சு அங்கே முடிக்கிறோம். நானும் உள்ள வரணும். அப்பப்போ நம்மளே எடுக்க மாட்டேங்கிறாரு. கேமரா அட்டி எடுக்கிறாரு. நம்ம எதாவது எடுக்கிறாரு பாரு. எடுத்தாரா இல்லையா? எடுத்துட்டீங்களா? தனியாக நம்மளும் இருக்குங்க. வீட்டுக்காரமாக கேட்பாங்க எல்லாருமே எடுத்த பண்ணாரு. சரி, இந்த பசங்க கையில் கொடுத்துருக்கிற பேப்பருடைய கலர் ஒயிட் கலர். எல்லாருக்கும் கொடுத்துருக்கக்கூடிய பேப்பருடைய சைஸ் A4 சைஸ் வந்து ஒரே சைஸ். கரெக்டா தம்பிங்களா? நீங்க எல்லாம் என்ன பண்ணுவது தெரியுமா? என்னடா ட்ரெயின் ஒரு ஓரமா நிக்குது, வா முன்னாடி வா, ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க மேடம். நாங்க மைக் கொடுங்க கை. இப்போ எல்லாரும் ஷோ பண்ணிட்டாங்க. எல்லா கையிலும் பேப்பர் இருக்கு இல்லையா? யாரும் நான் சொல்லுகிற வரை கண்களை திறக்க கூடாது. சரியா? கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்தியாவில் மட்டும்தான் 2 கண்களை மூடவும் அப்படின்னா அவன் பர்ஃபெக்டா பண்ணுவான். சொல்லுங்க சார். க்ளோஸ் யுவர் ஐஸ் னு ஃபாரின்ல சொல்லினா கண்ணை க்ளோஸ் பண்ணிடுவான். ஓபன் யுவர் ஐஸ் தான் பண்ணுவான். நம்மள மட்டும் க்ளோஸ் யுவர் ஐஸ் தான் பண்ணுவோம். இவன் பண்ணிட்டானா இல்லையா? கீழே உட்கார்ந்து இருக்கவங்க மாணவர்கள் மட்டும் புத்திசாலிகள் மட்டும் கை தூக்கும். புத்திசாலிகள் ஆதி பேர் நினைக்கிறான் நானா புத்திசாலி கை தூக்கு. ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணிக்க. நம்மகிட்ட அறிவு இருக்கு. கரெக்டா? எல்லாருக்கும் அறிவு இருக்கு. எல்லாருக்கும் ஆற்றல் இருக்கு. எல்லாருக்கும் ஸ்கில் இருக்கு. திறமை இருக்கு. அது சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கு தான் கல்லூரிக்கு வரும். அதுக்கு தான் படிக்கிறோம். அதுக்கு தான் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. டீச்சர்ஸ் நான் என்ன கேட்கிறேன், உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க ஜனங்களுக்கு போயிட்டீங்களா? டேய் நான் என்ன ஆரம்பிக்கவே இல்லை. நான் சொன்னேன் தம்பி வேற லெவல். இதெல்லாம் வாழ்க்கையில் 2வது வருஷத்துல வேலைக்கு போயிடுவோம் பாருங்க. 50,000 சம்பளம் குறைஞ்சபட்சம் பாருங்க. ஒரு ஒபீடியன்டான ஸ்டூடெண்ட் பிரின்சிபல் அட்மிஷன் எல்லாம் வேற லெவல். தம்பி ஒரு இந்த மாணவர்கள் உட்கார்ந்துக்கும் ஒரே பேசலாம். ஒன்றும் நிற்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இருந்தாலும் நிற்கணும். ஓகே இது பாருங்க. இந்த மாணவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஒரு 3 வருஷம் இந்த கல்லூரியில் படிச்சுட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு அப்பா கிட்டே அம்மா கிட்டே கொண்டு போய் காட்டுறேன். அப்பா அம்மா இது பாருங்க 50,000 சம்பளம். இப்போ அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன தம்பி சொல்லுவாங்க? 50,000 சம்பளத்துல ஒரு ஆர்டர் வாங்கிட்டு போய் அம்மாவட்டையும் அப்பாட்டையும் காட்டுறேன்னு சொல்லுவாங்க. உனக்கெல்லாம் எவ்வளோ வேலை கொடுத்தாங்கன்னா இப்படி சொல்லுவாங்க. இப்படி சொல்ல மாட்டாங்க. உண்மையாலுமே என் பிள்ளைக்கெல்லாம் இன்னொரு 25,000 சேர்த்து கொடுத்துருக்கலாம் அறிவுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதானே சொல்லுவாங்க அப்பா அம்மா. உனக்கெல்லாம் 50,000 ரூபாய் நானே சொல்லி 10,000 குறைக்கிற மாதிரி அப்படி சொல்லுவாங்களா? உன்னை பார்த்து புறப்படுவாங்களா? நான் என்ன சொல்றேன், அதே பிளேஸ்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு 50,000 சம்பளத்தோட உன்னுடைய டீச்சர்ஸ் கொண்டே காமி. அவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு 40,000 தான், என்கிட்ட படிச்ச உனக்கு 50,000. அந்த கம்பெனிக்கு உடனே போன் பண்ணி சொல்லி இந்த 10,000 குறைக்கிறதா இல்லையா பாரு அப்படின்னு நினைப்பாங்களா? என்ன சொல்லுவாங்க? இன்னும் 4 பேரை கூப்பிட்டு இவன் என்னுடைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட படிச்சுவேன் 50,000 சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு குறைஞ்சபட்சம் 10 டீச்சர்ஸ்கார கூப்பிட்டு சொல்லுவாங்க மாட்டாங்களா? தன்னிடம் படித்த ஒரு மாணவன் தன்னை விட அதிக சம்பளம் வாங்குகிறான் என்பதை மற்றவர்களிடம் மிக பெருமையாக சொல்லுகிற ஒரே இனம் ஆசிரியர்கள் மட்டும்தான். ஆசிரியர்கள் தான் ஒரு பெரிய கேட்க. ஆசிரியர்களை இழக்கப்படுத்துகிற உதாசனப்படுத்துகிற எந்த சமூகமும் விளங்குவதாக செய்கிறது கிடையாது. எழுத்தறிவித்தவன் இறைவன் அவன். புரியலையா? சொல்லிக் கொடுக்கிறவன் தெய்வத்துக்கு சமம். பெற்றோர்கள் பிறக்கும் போதே உன்னை பெற்றதுனாலே அவங்க தெய்வம் ஆயிட்டாங்க. அது விட்டு எங்க அப்பாலாம் இப்படிதான் சொன்னாரு. இல்லைலாம் நானும் தலையா பிறக்க பார்த்தேன் ஒண்ணு. ஆனா உள்ளுக்குள்ள போய் பாராட்டுவார். கரெக்ட் தானே? ரைட்டா ராங்? எல்லா அப்பாவும் திட்டுவாங்க. எல்லா அம்மாவும் திட்டுவாங்க. சில நேரம் அம்மா திட்டுவாங்க, சில நேரம் அம்மா கொஞ்சுவாங்க. அவ்வளவுதான். ஆனா அப்பா எப்பவுமே திட்டே தான் இருப்பாரு. நானும் அப்படிதான். சில நேரங்களில் கண்டிப்புடன் வளர்க்கப்படுகிற குழந்தைகள் சில நேரங்களில் சரியான முறையில் தன்னுடைய பையன் லேட்டா வந்தா வீட்டுக்கு என்ன கேட்பீங்க? அம்பி என்ன கட்டு 11 மணிக்கு நேரமா வட்டேன், 1 மணிக்கு வா. பெற்றோர்கள் சொல்லுவீங்களா? ஒழுக்கமா 8 மணிக்குள்ள வரணும் சொல்லுவீங்களா இல்லைங்களா? அந்த ஒழுக்கம்ங்கிறது தானே பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். கல்வி அறிவை கல்விக்கூடங்கள் கற்றுக் கொடுக்கிறது, ஒழுக்கத்தை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த சமூகம் அவர்களுக்கு எப்படி வளர்ந்து வர வேண்டும் என்கிற ஒரு மாண்பை கற்றுக் கொடுக்கிறது. அவ்வளவுதான். அதனால
இந்த மாணவர்கள் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் 2 பேர் தான். நான் இப்போ 2 பேர் சொன்னேன். யார்? ஒன்று பெற்றோர், இன்னொன்று ஆசிரியர்கள். இப்போ இதையே இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு உன் கிளாஸில் படிச்சிருப்பான்ல ஒருத்தன், அவன்கிட்ட போய் மாப்பிள்ள 50,000, இங்கே போடுறீ 50,000, என்ன சொல்லுவாங்க? என் கூட தான் படித்தான், 2 அரியர் வச்சு பாஸ் பண்ணான், எனக்கு 25 தான், இவனுக்கு 40,000. வாய்ப்பு இல்லை. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு எப்படியாவது எடுத்து கிழிச்சிடணும். கூட இருக்கிறவனே 2 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றோம். உள்ளே போனதுக்கப்புறம் ஒருத்தர் தான் ஜாப் பண்ணால் நமக்கே தோணும் அதை நீ விலகிருன்றோம் இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய நபர்கள் 2 பேர் தான். ஒன்று பெற்றோர், 2வது ஆசிரியர்கள். இந்த 2ஐயும் எவன் மறக்கிறானோ அவனுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், கரெக்டா? அவர் பார்த்துக்குவார். ஆமாங்க, நான் எப்பவுமே என்னுடைய டீச்சரை பார்த்தா நான் இன்னைக்கு எந்திரிச்சு தான் நிற்கிறேன், இன்னைக்கும் மரியாதை கொடுக்குறேன். காரணம் என்ன? எனக்கு 1 2 3 அப்படின்ற அந்த நம்பர்ஸ் சொல்லி கொடுத்தவங்க அவங்க தான். ஏபிசி தான் சொல்லி கொடுத்தது அவங்க தான். எழுத்தறிவித்தவன் இறைவன். அதை விட்டு போட்டு உடனே சார் ஆமா சார் எழுத்தறிவித்த எங்க வாத்தியார்லாம் இறைவன் தான், உங்க போட்டோவை கொடுங்க, மாலையை போட்டு ஊதுபத்தியை பற்ற வச்சுறேன்னு சொல்லிடாதீங்க, புரியுதுங்களா? அந்த இறைவன் வேற, இது வேற. கையில் இருக்கக்கூடிய பேப்பர்லாம் மறுபடியும் ஒரு தடவை காமிச்சிருங்க. நான் சொல்லும் போது கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கணும். அந்த பேப்பரை காமிச்ச பிறகு கண்ணை க்ளோஸ் பண்ணுங்க எல்லாரும். நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாது. நான் சொல்கிறத மட்டும் கேட்டு அந்த பேப்பரில் பண்ணணும். ஆர் யூ ஓகே? தலையாட்டு ஏதாவது தம்பி, தலையாட்டு. பாட்டிட்டியா? ஒருத்தர் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், இருக்கிறானான்னு பாரு. இருக்கான் கொஞ்சம் ஆடுது. சரி, இப்போ நீங்க எல்லாரும் கவனிங்க. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு, யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. ரைட்? ஆமா, கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ரைட். இப்போ உங்க கைகள் இருக்கக்கூடிய பேப்பரை வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக மடிக்கவும். வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக, தமிழ்ல சொன்னால் ரைட் டு லெஃப்ட். இப்போ நம்ம ஊர்ல எது தமிழ் எது இங்கிலீஷே தெரிய மாட்டேங்குது. வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக மடிக்கவும். பல பேருக்கு என்னடா ஒருத்தர் அல்லாஹ் கூப்பிட்டு இருக்கிறான், தொழுகை இங்கேயே ஆரம்பிச்சுட்டானா? படிச்சிட்டியா? நல்லா மடி. பிச்சு நல்லா மடி. படிச்சிட்டியா? தலையாட்டு. இந்த கோயிலில் பூசாரி சாமி வந்த மாதிரியே சொல்ல வேண்டியதாக இருக்குது. மடிச்சாச்சு. 2வது இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுடைய பேப்பரை மேலிருந்து கீழாக மடிக்கவும். டாப் டு பாட்டம். சீக்கிரம் மடிக்கணும். நீ இதை மடிக்கிறதுக்கு இவ்வளோ லேட் பண்ணினா நாளைக்கு எக்ஸாம் எப்படி? நீ 3வது இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து உங்களுடைய பேப்பரில் வலதுபுறம் மேல் பக்கம், வலது கை மேல் பக்க மூலையில் கொஞ்சம் பேப்பரை கிழித்து விடவும். டாப் ரைட் கார்னர், லிட்டில் பிட் டேர் யுவர் பேப்பர் அண்ட் கீப் இட் இன் யுவர் பாக்கெட். கிளீன் இந்தியா, ஸ்வச் பாரத் திட்டம் இந்தியாவில் அமலில் இருக்கிறது. அவன் பாக்கெட்டில் போடுறான்னா என்னடா அடுத்தவன் பாக்கெட்டில் போடுறேன்? இந்தியா பயங்கரமான ஆளுங்க. இவன் பாக்கெட் தான் தேடுறான், அவன் பாக்கெட்டை. அடுத்தது, உங்களுடைய பேப்பரை இடதுபுறத்தில் இருந்து வலதுபுறமாக மடிக்கவும். லெஃப்ட் டு ரைட். இடதுபுறத்தில் இருந்து வலதுபுறமாக மடிக்கவும். படிச்சாச்சா? பிரவீன் எந்திரிச்ச அந்த பக்கம் பாருங்க. என்ன தெரியுது? 7C பஸ் வருதா? அந்த பக்கமா போய் பாருங்க பிரவீன். அடுத்து, உங்களுடைய பேப்பரை கீழிருந்து மேலாக மடிக்கவும். சூப்பர். உண்மையாலுமே பசங்க எல்லாரும் சொல்றது எல்லாத்தையும் வெரி பர்ஃபெக்ட். பிரவீன் அந்த பக்கம் எல்லாம் கரெக்டாக பண்றாங்களா? எனக்கு இந்த 4 பேர் மட்டும் தான் தெரியுது. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுடைய பேப்பரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப் கார்னர், இடதுபுறம் மேல் பக்க மூலையில் கொஞ்சமாக பேப்பரை கிழித்து விடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப் கார்னர். இங்கே உட்கார்ந்துருக்கவங்கெல்லாம் பார்க்கறத பார்த்தா இப்போ ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போகுது. இந்த பேப்பரை பிரிச்சுட்டே உள்ளே இருந்து புறா பறக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெயிட் பண்ணுங்க. எல்லாம் முடிச்சிட்டாங்களா? ஆல்மோஸ்ட். கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ உங்கள் பேப்பரில் எது சென்டர் ஆஃப் த பேப்பர், மைய பகுதின்னு நினைக்கிறீங்களோ அந்த பகுதியை சிறிதளவு பேப்பரை கிழித்து விடவும். சென்டர் ஆஃப் த பேப்பர். சென்டர் தான் தெரியுமா? ஒரு வாரமா
அதை பார்த்து ட்ரெயினர் யார், பிரின்சிபல் வந்து நடத்துறீங்களா? யாரெல்லாம் அதை கிளிக்க முடியுமோ அவர்கள் கிளிக்கலாம், மற்றவர்கள் அதை ட்ரை மட்டும் பண்ணுங்க. முயற்சி பண்ணுறதுக்கு முதல்ல அனுமதிங்க. அவங்களால முடியுமா முடியாதுன்னு அவன் முடிவு பண்ணட்டும். இனிமேல் இந்த 12 பேரை யாருமே சொல்ல முடியாது. இன்னைக்கு காலேஜுக்கு போய் நீ என்னத்தை பேப்பரை கிழிச்சிட்டு வந்திருக்க தெரியுமில்ல அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்கள எதையுமே சொல்ல முடியாது. சூப்பர் கண்ணா, முடிச்சிட்டிங்களா? உன்னால் முடியும்னா அதை ட்ரை பண்ணு, முடியலன்னா ட்ரை பண்ணிட்டு விட்டுரு. தம்பி எல்லாருமே ஓகேவா? நவீன் எல்லாரும் ஓகேவா? ஃபைன், சூப்பர். உங்கள் கண்களை எல்லாரும் திறங்க. கண்ணை மட்டும் திறக்கணும், உடனே பேப்பரை திறக்கக்கூடாது. நேராக பாருடா, என்னடா பிரச்சனை? எல்லாம் இங்கே பாரு, கேமரா பாரு, அருமையாக இருக்க. சிரி டக்குன்னு பாரு, நாளைக்கு அம்ஜால் அமையும் பாரு. ஏங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். இவங்க எல்லாருக்கும் கொடுத்த பேப்பருடைய கலர் ஒயிட், எல்லாருக்கும் கொடுத்த பேப்பருடைய சைஸ் ஒரு A4 சைஸ், எல்லாருக்கும் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான், மாற்றி மாற்றியெல்லாம் தரல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான். எல்லாருக்கும் கொடுத்த டைமிங் ஒரே டைமிங். அப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய அவுட்புட் ஒரே ரிசல்ட் தான் வரணும். கரெக்டாக இல்லைங்களா? இவங்களுக்காக ஒரு நல்ல ஒரு கை தட்டல் கொடுங்க. ஸோ பேப்பர் கலர் ஒன்று, பேப்பருடைய சைஸ் ஒன்று, கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சேம், கொடுக்கப்பட்ட இடம் ஒன்று தான், வரக்கூடிய ரிசல்ட்டும் ஒன்றா தான் இருக்கணும். கரெக்டுங்களா? இதுதானே சொல்கிறோம். நானும் தான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், நானும் தான் உன்னை காலேஜுக்கு அனுப்புகிறேன், நானும் தான் உனக்கு சொல்லித்தரேன், உங்கள் டீச்சர் தான் சொல்லித்தராங்க, அவனை மாதிரி ஏன் வரல கேட்குற மாதிரி இல்லையா? ஓப்பன் பண்ணுங்க, பேப்பர் ஓப்பன் பண்ணு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்திருக்கான்னு காமி, பக்கத்தில் இருக்கிறவனோட செக் பண்ணு. வாட் யூ டிசைன், ஷோ த பேப்பர். அந்த காமி, நல்லா காமி, பேப்பரை தூக்கி காமி. இங்க இருக்க யாராவது ஒரு பேரண்ட் சொல்லுங்க, இது இருக்கவங்கள யாருது ஒரே மாதிரி இருக்கு? ஒரே சைஸா மேடம்? சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்? நோ. வெரி குட். வேற யாராவது ஒரு பேரண்ட் சொல்லுங்க. இந்த கடைசியில் இருக்க பேரண்ட் எல்லாம் டக்குன்னு முடிச்சிங்கன்னா அப்படியே அந்த பக்கமாக லஞ்சுக்கு ஓடிடுவேன். இல்லைங்க, கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட கொடுங்க. உங்க பசங்களுக்கு தான் அது. யாருடைய பேப்பர் ஈக்குவலாக இருக்கு? யாருக்குமே இல்லை. சரி, யாருக்கு ரைட்டு யாருக்கு தப்பு? இவருக்கு ரைட்டு, தேர்ட்ல இருக்கிறது தான் ரைட், அவர் தான் பர்ஃபெக்ட். வெரி குட். ஓ சூப்பர். ஃபேன்சி டிசைன், ஆளே ஒரு மாதிரியாக தான் இருக்காரு. பர்ஃபெக்ட். எந்த டிபார்ட்மெண்ட்? என்ன ட்ரிபிளியா? ட்ரிபிளியா? அப்போ அப்படி தான் இருப்பேன். வெரி குட். ட்ரிபிளினாவே சிந்திக்கிற திறன் அதிகம். ஏன்னா அந்த ஹெச்ஓடி அப்படி, அந்த ஹெச்ஓடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தேனி கூட போய் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும். பிரின்சிபல் 24 மணி நேரம் இந்த கல்லூரிக்காக வேலை செய்கிறார். 25 மணி நேரம் இந்த கல்லூரிக்காக வேலை செய்கிற ஒரே ஆள் தமிழரசு மேடம் தான். ப்ளீஸ் மேடம், யாருன்னு காட்டுங்க, எந்திரிச்சிரு மேடம். ஆமாம், அடுத்த எலெக்ஷனில் நிற்பாங்க, பார்த்து எதாவது ஓட்டு விடுங்க. இங்கே யாருக்கும் ஒன்றும் இல்லை. யாருது தப்பு யாருது ரைட்டு? யாருதும் தப்புன்னு சொல்ல முடியாது, யாருதும் ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்? வெரி குட் சார். நீங்கள் உங்கள் பேர் சார் என்னவா இருக்கீங்க சார்? யார்? இவருடைய ஸ்டூடெண்டா? வாங்க சார். இங்க அவர்கிட்ட படிச்ச ஒரு ஆசிரியரே வந்திருக்காரு. கை தட்டுங்களா? இப்போ சார் வராருன்னா உண்மையாலுமே சார் வாங்க சொல்லுங்க. உங்கள் பேர் சார்? கிருஷ்ணமூர்த்தி. வாங்க சார். நீங்கள் வாங்க. சாருக்கு இப்பொழுது முதல்வர் அவர்கள் ஒரு பொன்னாடை அணிவிப்பார். போட்டோ எடுத்தீங்களா? எடுக்க மாட்டார். என்னை விட்டுட்டு எடுக்கிறதே அவருக்கு வேலையாக போச்சு. தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க. மைக் எங்க? பிரவீன் மைக் கொடுங்க. சரி, ஏன் இது ஒரே மாதிரி வராது? நீங்கள் கொடுத்தது ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து கரெக்டாக சொல்லிட்டாரு. வெரி குட். அவங்க பண்ணது அவங்களோட தாட்டுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல அவங்க பண்ணாங்க. உங்கள் பேரண்ட்டுக்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்ல வராரு? உங்கள் பையனுக்கு என்ன புரியுதோ அதை தான் அவன் செய்கிறான். கரெக்டா? அடுத்தவனோட கம்பேர் பண்ணாதீங்க. முதல்ல உங்கள் பசங்களை அவன் 80 மார்க் வாங்கியிருக்கான்னு பண்ணாதீங்க. அவன் ஏன் அதை பண்ணியிருக்கிறான்னு கேட்டு அதை சரி பண்ணுறது தான் ஒருத்தருடைய வேலை. கரெக்டா? ஏங்க தயவு செய்து இங்கே இருக்க எல்லா பேரண்ட்டும் நான் சொல்கிறது ஒன்று தான். உங்கள் குழந்தை உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயம். இந்த அதிசயத்தை தயவு செய்து எக்காரணத்தையும் இன்னொருவோடு கம்பேர் பண்ணி நீங்கள் அந்த அதிசயத்தை அழிச்சிடாதீங்க.
அவன் 40 மார்க் வாங்குறானா 60 மார்க் வாங்குறதுக்கு என்னென்னு ஆசிரியர்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்களே தவிர பக்கத்தில் இருக்கிறவங்க போய் ஏன்னா நீ அவனை மாதிரி மார்க் வாங்கலேன்னு தயவுசெய்து கேட்காதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கையில். உங்களோட குழந்தைகள் வெற்றி பெறுவதற்கு அதுதான் அடிப்படை விதி. சூப்பர் சார், வெரி நைஸ், தேங்க்யூ சார். நல்லா கை தட்டுங்க. ஒரு ஆசிரியரை பாராட்டாத சம்பவம் என்னங்க சம்பவம்? தேங்க்யூ சார், வெரி மச். தம்பி இதெல்லாத்தையும் வச்சுட்டியா? இங்கே பாருங்க, இங்கே யாரும் குறை சொல்லப்படுவதில்லை. ஏன்னா அவனுக்கு என்ன புரியுதோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போது இங்கே இருக்க எல்லோரும் உங்களுடைய பேப்பரை ஹரிசாண்டல் இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் மேபி எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும். ஆனால் ஒரு சிலர் எப்படி வச்சுருந்தாங்க, இப்படி வச்சுருந்தாங்க. ஒருத்தர் பார்த்தீங்களா இப்படி படிச்சுட்டு என்னை இதோட விட்டுரு, என்னை யார் நம்ம தம்பி அங்கே பாரு இன்னும் படிச்சுட்டே தான் இருக்கான். பேப்பரை ஒரு சிலர் இப்படியும் ஒரு சிலர் இப்படியும் வச்சுருக்கிறோம். ஆனால் நான் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லோரும் பேப்பரை இதே மாதிரியே வைங்க, இதே மாதிரியே மடிங்க. பேப்பரை ஒரு 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 சென்டிமீட்டர் அளவுக்கு கிளிங்கன்னா அட்லீஸ்ட் அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது சயின்ஸு, இது ஒரு ஆர்ட். கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஏன் உலகத்தில் எத்தனை அதிசயங்கள் இருக்கு? 17 7 அதிசயம். இந்தியாவில் ஒரே ஒரு அதிசயம். யாரு? டாக்டர் சண்முக சுந்தரமா? தாஜ்மஹால். ஏன் தாஜ்மஹால் அதிசயம்னு சொல்றோம்? அது லவ் மேட்ரு, அது வேண்டாம், விட்டுருங்க. வேற ஹலோ, தாஜ்மஹால் மாதிரி ஒரு உலகத்தில் வேற எந்த இடத்துலையும் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல ஒரு பில்டிங் கிடையாது. கரெக்டா? ரைட்டா ராங்? ஈஜிப்ட்ல என்ன இருக்கு? பிரமிட்ஸ். அந்த மாதிரி ஒன்று எங்கேயுமே உலகத்தில் கிடையாது. அதனால அது அதிசயம். இப்போ ஒன்றும் இல்லை சார், சீனாபுரத்துக்கு இந்த பக்கம் லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஒரு தாஜ்மஹால் இருக்குது. விஜயமங்கலத்துக்கு முக்கில் இருக்குது, சேலத்தில், கள்ளக்குறிச்சியில், ஆத்தூரில், கோயம்புத்தூரில். இதுக்கு பேர் அதிசயமா? இந்த ஸ்டேஜில் நிற்கிற 12 பேரில் இது போன்று ஒருவரிடம் இல்லை என்றால் இந்த 12 பேருக்கு மத்தியில் ஒரு அதிசயம் தானே? அதிசயமா இல்லையா? என்னங்க கை தட்ட மாட்டேங்கிறீங்க? தன்னுடைய குழந்தையினுடைய அதிசயத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் சில பெற்றோர்கள் தவறிழைக்கிறார்கள். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. தப்பே பண்ணால் கூட அந்த தவறிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வந்து மன ரீதியாக உளவியல் ரீதியாக அவர்களுக்கு அதை புரிய வைக்கிறது தான் ஒரு பெற்றோருடைய கடமை. இப்போ கல்லூரியில் படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இங்கே வருங்க, வாழ்க்கையில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதான். ஆனால் அந்த தவறுகளை அதை அப்படியே பெருசாக எடுத்துகிட்டு போகாமல் அந்த தவறுகளை சரியாக என்ன பண்ணுறது, அதை சரியாக எந்த இடத்துல பண்ணணும், எங்கே வந்து அதை எரேஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இங்கே இருக்க ஆசிரியர்களுக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் இன்னும் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு நான் 15 வருஷமாக இருக்கேன். 15 வருஷமாக இவங்களோட பழக்கத்தில் இருக்கேன், வரேன் போகிறேன், தெரியும். அத்தனை ஆசிரியர்களும் எனக்கு தெரிஞ்சு உண்மையாலுமே ஒரு சிறந்த ஆசிரியர்கள். இந்த கல்லூரியினுடைய ஹெச்ஓடி ஆசிரியர்களுக்கு நீங்களும் ஒரு பெரிய கைதறல் கொடுத்தே ஆகும் நிச்சயமாக. இது ஏதோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுனால இங்கே நின்று பேசுகிறோம், அதுக்காக இவங்களெல்லாம் பாராட்டணும் அப்படிலாம் கிடையாதுங்க. அத்தனை பேரையும் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு உண்மையாலுமே அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எத்தனை கல்லூரிகளில் இது போன்ற எஃபோர்ட் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சிறந்த நிர்வாகம், ஒரு சிறந்த ஆசிரியர்கள் இருக்கக்கூடியவர்கள். முதல்ல இந்த மாணவர்களுக்கு ஒரு கைத்தட்டு. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் சார் கொடுத்துருங்க. கிளாஸ் பண்ணுங்க சார். சேர்மன் சார், தம்பி அந்த பேப்பர்லாம் படித்து பேக்கெட்டில் வச்சுக்கோ, வீட்டில் போய் ஃப்ரேம் பண்ணி மாட்டிடு, புரியுதா? ஆமாம். ஹலோ, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா வேண்டாமா? வேண்டாமா சார்? இருக்க சார், இன்னும் வெஜிடபிள் பிரியாணி வாசனை வரலை, வந்ததுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். ஏமா கரெக்டா? பிச்சு போடுவார் வர. கை தட்ட மாட்டேங்கிறீங்க யாருமே. எந்தாங்க போங்க. ஜெய் 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 ஜெய். ஃபோட்டோ எடுத்துக்கோ. பிரின்சிபல் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கோ. அவர்லாம் ஜெர்மன் போயிடுவார் அடுத்த வருஷம், படிப்புக்காக ஜெர்மன் போகிறாரு. நான்மா ஓகே, தேங்க்யூ வெரி மச். நல்ல மேடைக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. குட்ரா தம்பி, வீட்டில் போய் சொல்லணும் என்னென்ன ஒரு பெரிய மாமனிதரை மீட் பண்ணேன்னு சொல்லணும். டேய் கை கொடுத்துட்டு போடா. சார் கை கொடுங்க சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே ஃபைன். இங்கே பாருங்க சார், இன்னும் எவ்வளோ நேரம் பேசணும்?
பேசுகிறது என்ன டைம் 10 நிமிஷம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சா? அது வரைக்கும் என்ன பேச சொல்லியிருக்காரு. இந்த 2 பேருக்கு தான் கனெக்ஷன், ஒன்று மாஸ்டர், இன்னொன்று பிரின்சிபல். அங்கேருந்து சிக்னல் வரும், ஒரு மாஸ்டர் ரெடி அப்படின்னு இங்கேருந்து சொல்லுவார், ட்ரெயினர் ஓவர்னா முடிச்சிடணும். அவ்வளோதான், 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு எல்லாருக்கும் எத்தனை பேர் வீட்டில் மீன் தொட்டி இருக்குது? மீன் தொட்டி, வாவ் சூப்பர். எத்தனை பேர் வீட்டில் இருக்கா? இல்லை ஞாயிற்றுக்கிழமைக்காகவே வளர்க்குறீங்களா? செல்ஃப் மேடா? வீட்டில் எல்லாம் நம்மளே செல்ஃபாக குக் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி. இங்கே பாருங்க, இந்த மாணவர்களுக்கு எப்பொழுதுமே சொல்கிறேன், இந்த நெகட்டிவ் ஆட்டிடியூடுன்னு ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டே இல்லை. இந்த 4 பேர் கூட நீங்கள் என்றைக்குமே சேராதீங்க, நானும் சேர மாட்டேன். எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது, எனக்கு வராது, என்னால் முடியாது. என்னது 4? தெரியாது, வராது, புரியாது, முடியாது அப்படி 4 பேர் சொல்கிறேன் பார்த்தீங்களா? இந்த 4 பேர் கூட என்றைக்கும் சேராதீங்க. இது எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணணும். ஜாப்பனீஸ் வேர்டில் ட்ரைன்ற டிக்ஷனரியில் ஜாப்பனீஸில் ட்ரைன்ற வேர்டே இல்லை. டூ ஆர் எகெயின் டூ, அவ்வளோதான். ட்ரை எல்லாம் கிடையாது, நீ செஞ்சுட்டே இருந்தால் சொல்கிறான். இந்த ட்ரைங்கிற வேர்டே கிடையாது, ஒன்று செஞ்சு முடிச்சிடணும், அவ்வளோதான். டூ அண்ட் டூ இட். ஸோ இந்த ஜாப்பனீஸுடைய கான்செப்ட் மட்டும் இந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட்லாம் இருக்கும். நம்மளால் படிக்க முடியுமா, நான் இந்த கோர்ஸ் சேர்ந்துருக்கேன், அந்த கோர்ஸ் சேர்ந்துருக்கேன், எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? ஏங்க எத்தனை பேருங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இங்கே இருக்கவங்க எல்லாருமே சென்னை செங்கல்பட்டு வழியாக போயிருப்போம் இல்லைங்களா? சென்னை, ஆமாங்க, செங்கல்பட்டு வழியாக இல்லை, பெற்றோர்கள் பாதி பேர் இல்லைனாலும் தெரிஞ்சுக்குங்க. செங்கல்பட்டை தாண்டி தான் சென்னை போகணும். செங்கல்பட்டை தாண்டின உடனே மஹிந்திரா வேர்ல்டு சிட்டி அப்படின்னு ரைட் சைடில் ஒன்று இருக்குங்க. 240 கம்பெனி இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 240 கம்பெனி இருக்குது. அதில் நான் 6 கம்பெனிக்கு கார்பரேட் ட்ரெயினராக இருக்கேன். அதை விட்டிங்கன்னா மறைமலை நகர், ஒரு கொஞ்சம் தூரம் போனோடனே ரைட் சைடில் மறைமலை நகர், ஒரு 5 கிலோமீட்டரில் மறைமலை நகர்னு ஒன்று வரும். உள்ளுக்குள்ளே 7 சிப்காட் இருக்குது. ஒரு சிப்காட்டில் 40 கம்பெனி, 7 சிப்காட் 250 கம்பெனி. இங்கே ஒரு 240, அங்கே ஒரு 240. அப்புறமா கணக்கு கேட்போம், பதில் சொல்லணும். சரியாப்பா எவ்வளோ டோட்டல்னு புரியுதா? 240, அங்கே ஒரு 260. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளிங்க வச்சுக்கோங்க, பெருங்களத்தூர்னு ஒன்று இருக்குது. பெருங்களத்தூரில் கிட்டத்தட்ட 6 ஒரு ஐடி கம்பெனி இருக்குது. பெருங்களத்தூரில் எஸ்ஆர்எம் பக்கத்தில். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வண்டலூர் சைடில் ஒரு 2 சிப்காட் இருக்குது, 400 கம்பெனி. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு வச்சுக்கலேன், அப்படியே ரைட்டு சோழிங்கநல்லூர். உலகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஐடி பார்க் கம்பெனி அங்கே சோழிங்கநல்லூர் தான் இருக்குது. 270 ஐடி பார்க் கம்பெனி அங்கே இருக்குது சோழிங்கநல்லூர். நோட் பண்ணிட்டியாம்மா வரிசையாக எத்தனை கம்பெனி? ஹலோ, எனக்கு கணக்கு வராதுமா, அதுதான் சொன்னேன். அங்கே ஒரு 270 கம்பெனி. அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் தாம்பரம் இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் முன்னாடி நான் சொல்கிறது இப்போ ரோடை கிராஸ் பண்ணிட்டேன். மெப்ஸ்ன்னு ஒரு ஏரியா இருக்குது. 350 ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இருக்குது மெப்ஸ். அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 12 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் 6 சிப்காட் இருக்குங்க. ஒரு சிப்காட்டுக்கு குறைஞ்சபட்சம் 60 கம்பெனி, குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன். நான் அப்ராக்சிமேட் சொல்கிறேன், அதிகமாக இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம். ஸ்ரீபெரும்புதூர் அங்கேருந்து 10 கிலோமீட்டரில் ஒரகடம். எனக்கு தெரிஞ்சு எல்லா கோர் இண்டஸ்ட்ரியும் ஹூண்டாய், அப்போலோ டயர்ஸ், எம்ஆர்எஃப் டயர்ஸ் அண்டு ஜேகே டயர்ஸு, நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை டயர் கம்பெனி, அத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிட்டத்தட்ட இருக்குது. ஒரகடம்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த செங்கல்பட்டு கனெக்ட் ஆகிடும் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி. நான் சொல்கிறது ஒரு 60 கிலோமீட்டர் ரேடியஸை நான் சொல்கிறேன், ஒரு ரவுண்டு. இதில் மட்டும் குறைஞ்சபட்சம் 2400 கம்பெனி இருக்குது. நான் என்ன கேட்குறேன், டிப்ளமோ படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2400 கம்பெனியில் வேலை கிடைக்காமையா போய்டும்? நான் சொல்கிறது வெறும் சென்னையில் மட்டும். இதுக்கு உண்மையாலுமே நீங்களே கை தட்டணும். நான் தம் கட்டி பேசியிருக்கேன், எவ்வளோ பெரிய டேட்டா கொடுத்துருக்குறேன். பாதி பேர் யோசிக்கிறதே இல்லை. 204 ஆனால் இங்கே இருக்க நம்ம சிப்காட்டில் செயின்ட் கோபியன் கம்பெனி இங்கே இருக்குது. இதே கம்பெனி பெங்களூரில் இருக்குது. அதே கம்பெனிக்கு இங்கே ட்ரைனிங் எடுக்கிறோம். அவர் சொல்கிறாரு, சார் சிப்காட்டில் 27,000 சம்பளத்துக்கு செயின்ட் கோபியன் கம்பெனி மல்டிநேஷனல் கம்பெனி, கரெக்டாக மேடம்? அந்த கம்பெனியில் வேலைக்கு கேட்குறான். குறைஞ்சபட்சம் 100 பேர். ஏங்க நாளைக்கு காலையில் ஏடிஎம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு பிரின்சிபல் ஃபோன் பண்ணாருன்னா 150 பேர் நாளைக்கு காலையில் ரெடி. இவர் சொன்னார்னா எடுத்துக்குவாங்க. இங்கே எனக்கு ஒரு விஷயம் புரியல, என்னென்னா நம்மளே நம்மளை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் கொண்டு வந்துக்கிறோம். நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. எத்தனை பேருக்கு ஸ்வாலோ என்கிற ஒரு பறவை பற்றி தெரியும்? ஸ்வாலோ, SWALLO. சும்மா இருக்குது சார், சாப்பாடு வச்சுட்டு கூப்பிட்டா காக்கையே வர மாட்டேங்குது, ஸ்வாலோ வருதான். ஸ்வாலோன்றது ஒரு ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு பறவை. அர்ஜென்டினான்ற ஒரு நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டிலிருந்து அமெரிக்கா வரை எப்படி வேடந்தாங்களுக்கு பல பறவைகள் ஆஸ்திரேலியாவிலிருந்து வருது, அது மாதிரி அர்ஜென்டினாவிலிருந்து அமெரிக்காவிற்கு கடல் வழி மார்க்கமாக பறக்கக்கூடிய ஒரு பறவை. அந்த பறவையினுடைய எடை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மொத்தமே 15 கிராம் தான். 15 கிராம் எடையுள்ள அந்த பறவை இனப்பெருக்கத்திற்காக அர்ஜென்டினாவிலிருந்து கடல் வழியாக அமெரிக்காவை சென்றடையும். அட்லாண்டான்ற ஒரு தீவு பகுதி, அந்த பகுதிக்கு போய் சென்றடையும். அது கடல் வழி மார்க்கமாக போகும். இப்போ நம்மளாக இருந்தால் ரோடு வழியாக போகிறோம், கரெக்டுங்களா?
பசிக்குதுன்னா சரவண பவனில் நிறுத்திடலாம் இல்லையா? முனியாண்டி விலாஸ் வரும், நிறுத்திடலாம். மதுரை விலாஸ் நிறுத்திடலாம், எந்த கடையிலாம் நிறுத்திடலாம். இல்லைனாலும் அடையார் ஆனந்த பவன் வரும், நிறுத்திடலாம். ஏதாவது ஒரு ஊரில் நிறுத்தி சாப்பிடலாம். கடல் வழி மார்க்கமாக பிறக்கிற ஸ்வாலோ என்கிற பறவை எப்படி சாப்பிடும்? சர்வைவலுக்கு என்ன அது என்ன போய் கேட்குறா, சில்லி சிக்கன் 2 பார்சல் கேட்குறா. அந்த பறவை அதுக்கு பாருங்க, அந்த பறவைக்கு எவ்வளோ அறிவு பாருங்க. அது பறக்க ஆரம்பிக்கிற இடம் அர்ஜென்டினா. அமெரிக்கா வரை பறக்கணும்னா எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? 15,000 கிலோமீட்டர் பறக்கணும் அந்த பறவை. அது பறக்க ஆரம்பிக்கிற போதே ஒரு குச்சியை எடுத்து தன் அழகில் தன்னுடைய வாயில் வச்சுக்கும், அப்படியே பறக்கும். அப்படி பறந்துட்டு போயிட்டு கடல் வழியாக போகிற போது அதுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ கடல் அந்த குச்சியை போட்டு அந்த குச்சியின் மீது அமர்ந்து ஃபிஷ் ஹண்டிங் பண்ணும், மீன் பிடிச்சு சாப்பிடும். சின்ன சின்ன மீன்லாம் இருக்கும் இல்லையா, கரையோரத்தில் மீன்கள். அதுக்கு தெரியும், ஏன்னா அதுக்கு அறிவு இருக்கு. அது ஏன்னா அது எந்த கல்லூரியிலும் படிக்கவில்லை, அதுக்குன்னு ஏதாவது ஒரு காலேஜ் இருக்கா? அதோட சார் சொன்னார் பல்லவி பரமசிவம், 6வது அறிவு பகுத்தறிதல். இந்த உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இங்க நின்று பேசுகிற ஒருத்தன் நான் சொல்றதே உண்மை கிடையாது, போய் உட்கார்ந்து யோசி, அதற்கான அறிவை தேடு. அந்த அறிவு சரியானதாக இருந்தால் உன் வாழ்க்கைக்கு பொருத்திப்பார், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். கரெக்டா? அதற்காக சண்முக சுந்தரம் சொல்றதா ரைட்டுலாம் கிடையாது உலகத்தில். வள்ளுவரே சொல்லுகிறார், நான் சொல்றதே பார்க்காத, ப்ராக்டிக்கலாக உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணு, அது சரியானதாக இருந்தால் எடுத்துக்கோ. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்கிறார். அதனால அந்த பறவைக்கு எவ்வளோ அறிவு பாருங்க. குச்சி எடுக்கும், அப்படி போடும், சாப்பிடும், அர்ஜென்டினா போயிடும், அட்லாண்டா போயிடும். 3 மாத காலத்திற்கு பிறகு திரும்ப மறுபடியும் 15,000 கிலோமீட்டர் பறந்து ஒரு இடையில எந்த டோல்கேட்டும் கிடையாது. புரிஞ்சுக்குங்க, பணம் ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இல்லை, வர வழியில் காப்பி குடிக்கணும் ஓரமாக நிறுத்த வேண்டியது இல்லை. அது வேலை 2 தான், பறக்கிறது, ஃபிஷ்ஷை ஹண்ட் பண்ணி சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, பறக்கிறது. கரெக்டா? ஒரு பறவைக்கு 15,000 கிலோமீட்டர் பறந்து போய் தன்னுடைய இலக்கை அடைந்து திரும்ப அதே இடத்திற்கு வருகிற அளவிற்கு ஒரு 15 கிராம் எடையுள்ள ஒரு பறவைக்கு அறிவு இருக்குதுன்னா நமக்கு 6 அறிவு இருக்குன்னு யாரோ சொல்றாங்க. இந்த அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்னு சொல்ற மாணவர்கள் மட்டும் கைத்தட்டு. இதற்கு பெயர் கைத்தட்டுதல் இல்லை. கொங்கு நாடுகளில், இந்த கொங்கு பெல்ட்டில் இதுக்கு பேர் என்னன்னா, ஒன் பஃபலோ ஸ்டாண்டிங் புட்டிங் சம்திங் டேக் உரண்டை அண்ட் டு லைக் திஸ், தட் இஸ் கால்ட் சாணி. என்னது? சாணி தட்டுதல் என்று பெயர். கை தட்டுனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்கணும். கை தட்டல்கள் அப்படி இருக்கணும், அது கைத்தட்டல். நல்லா கை தட்டுங்க வேகமாக, இது பத்தாதுல்ல. சாப்பிட்ற நேரத்தில் நல்லா கை தட்ட, நல்லா பசிக்கும். மருத்துவ உலகம் சொல்லுகிறது. நான் ஏன் இதை கேட்டுனா, மீன் தொட்டி வைத்திருக்கீங்கன்னு சொல்லலையா, அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட்லாம் விட்டுருங்க. என்னால் படிக்க முடியாது, நான் டிஸ்கன்டினியூ பண்ணிக்கிறேன், நான் அந்த வேலைக்கு போகிறேன், இந்த வேலைக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 3 வருடம் படித்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், ஃபிஷ் டேங்கில் இருக்கிற, உங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்குன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷை வெளியில் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபில் பண்ணி ஒரே ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் உள்ளே போடுங்க. இந்த ஃபிஷ் என்ன பண்ணும்? இந்த பக்கம் ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டை போட்டால் அது நீந்திட்டு வருமா இல்லையா? எடுக்கிறதுக்கு வருமா வராதா? சே எஸ் சார் நோ? எஸ் சார், வெரி குட், ஓகே. என்னடா மிரட்டி சொல்ல வைக்கிறேன். அப்படி இருக்கணும் வாழ்க்கையில் என்றைக்கும். அப்படி அந்த மீன் இங்கே இருக்கக்கூடிய உணவை எடுப்பதற்காக நீந்திட்டே வரும். இடையில ஒரு கிளாஸ் வச்சுருங்க. இப்போ எது தடுக்கும்? இந்த கிளாஸ் தடுக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த மீனுக்கு தெரியும் இல்லையா இந்த ஃபுட்டு இருக்குன்னு. அது நம்மள மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு விட்டுறாது. ஏன்னா அது மனிதர்கள் கிடையாது, அது ஒரு நீந்துகிற இனம். அது மறுபடியும் என்ன பண்ணும்? திரும்ப மறுபடியும் போயிட்டு திரும்ப மறுபடியும் ஃபிஷ் அப்படியே ஸ்விம் பண்ணிகிட்டே வரும். இது தடுக்கும். 24 மணி நேரம் அந்த மீன் அந்த உணவை எடுப்பதற்காக முயற்சித்து இந்த கிளாஸ் மேலே மோதி அது தன்னுடைய எல்லா நினைவுகளையும் இழந்துடும். 24 மணி நேரம் கழித்து இந்த கிளாஸை வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்த பிறகு இப்போ இந்த மீன் இருக்கு இல்லையா, வேகமாக நீந்தி வந்து இந்த உணவை எடுப்பதற்காக வருமா வராதா? வரும். ஆனால் இந்த கண்ணாடி இருந்த தூரம் வரை வந்துவிட்டு இந்த மீன் என்ன பண்ணும்? திரும்ப போயிடும். இப்போ 2வது ஒரு மீன் உள்ள போடுங்க. இந்த 2 ஒன்றா சேர்ந்து வரும். புதிதாக போட்ட மீன் இந்த இடத்தில் கண்ணாடி இருப்பது அதற்கு தெரியாது. கரெக்டா? இருந்ததாகவே தெரியாது. அது பாட்டுக்கு வேகமாக போகும். இது நினைக்கும், அது லூஸு, அங்கே கண்ணாடி இருக்கு, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற. இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப போயிடும். ஏன் அந்த மீன் அப்படி போகுது? ஏனென்றால் அந்த மீனிற்கு 24 மணி நேரத்தில் தன்னுடைய எண்ணங்களில்
தன்னுடைய நினைவுகளில் பதிய வைக்கப்பட்டிருக்கிற விஷயம் ஒன்றுதான். இந்த ஃபுட்டனால் பார்க்க முடியும், அன்னால் நம்மளால் எடுக்க முடியாது. மற்றவர்கள் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களால் முடியும், என்னால் முடியாது என்று அந்த மீன் நினைக்கிறது. புரியுதுங்களா? இது ப்ராக்டிக்கலி ப்ரூவ்டு, எல்லோராலும் ப்ரூவ் செய்யப்பட்டது. அதை தான் திரும்ப சொல்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய பல மாணவர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு தோற்று போயிட்டோம்னா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். KFC எத்தனை பேர் சாப்பிட்ருக்கேன்? KFC இது கருப்பா எம்எல் ஃபுட்டு சேம்பரா? பைட் சிக்கன் கரெக்டா? KFC சிக்கன். KFC சிக்கனுடைய நிறுவனர் யார் தெரியுமா? KFCனாவே ஒன்லி தாடி தான் ஞாபகம் இருக்கும். அந்த தாடியை பார்த்த உடனே நமக்கு டேடி ஞாபகம் வரும், வாங்கி கொடுக்க சொல்லி. கரெக்டா? KFC நிறுவனர் தன்னுடைய ரெசிபி, இன்னைக்கு நாம சாப்பிட்ற ஃப்ரைடு சிக்கனுடைய ரெசிபியை தயாரித்து 1000க்கும் மேற்பட்ட ஹோட்டலில் போய் சொல்றாரு, இப்படி ஒரு ரெசிபி இருக்கு பாருங்க, ஃப்ரைடு சிக்கன். அமெரிக்காவில் எவ்வளோ ஏற்றுக்கல போடான்ட்டான். சரி, நாமளா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சான். ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம்ல, நம்ம எப்படி டீலர்ஷிப் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி யாருமே எடுத்துக்கல. கடைசியாக ஒரே ஒரு நபரிடம் $88 கடன் வாங்கி KFC என்கிற ஒரு நிறுவனத்தை அந்த நிறுவனர் ஆரம்பிக்கிற போது அவருடைய வயது 65 வயதில், தன்னுடைய வயதில் KFC என்கிற நிறுவனத்தை ஆரம்பித்த ஒரு நபருடைய இன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? $88,000 கோடி பில்லியன். 88,000 கோடி பில்லியன் டாலர்ஸ். நீங்க யோசிச்சுக்க, இந்தியாவில் நீங்க எண்ணிட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம வயசு முடிஞ்சிடும். சார் 65 வயதில் வரை ஒரு மனுஷன் ட்ரை பண்ணியிருக்கா பார்த்தீங்களா? நமக்குலாம் என்ன வயசு? 15 வயசு தான் ஆகுது. 16, 17, 18 மீறி போனால் 20 வயசுக்குள்ள மேக்சிமம் ஒருத்தர் நம்ம இந்த படிப்பை முடிக்கிறோம்னா எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. எத்தனை பேர் மாட்டு சாணத்தை பார்த்துருக்கிறோம்? மாட்டு சாணம் எல்லாருமே பார்த்துருக்கோம். இந்த பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்களா? ஏதாவது ஒரு விசேஷத்தில் பார்க்குறீங்களா? பிள்ளையார் பிடித்து வைத்தால் அது எதுக்காக? அது ஆன்மீகம். வாசலுக்கு கரைத்து தெளித்தால் அது சுகாதாரம். வீட்டில் எல்லாம் வெளியில தெளிக்கிறாங்கல்ல, சாணியை கரைச்சி. இப்பெல்லாம் இல்லை, சாணியை கரைச்சி மூஞ்சில் தான் ஊற்றுறாங்க. ஏன் தெரியும்? இப்போல்லாம் சாணி கரைச்சி வெளியில் வாசல் தெளிக்கிற பழக்கம் கிராமத்தில் இல்லை மேடம், இல்லை, ஒரு சில வீடுகளில் இருக்குது. பிள்ளையார் பிடித்து வைத்தால் அது ஆன்மீகம், வாசலுக்கு கரைத்து தெளித்தால் அது சுகாதாரம், வரட்டி செய்து விட்டால் அது வியாபாரம், வயல்வெளிகளுக்கு தெளித்தால் அது விவசாயம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நாளையில் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு மாட்டு சாணம் இருக்குல்ல, அந்த மாட்டு சாணம் பிள்ளையார் பிடித்து வைத்தால் அது ஆன்மீகம். எல்லாரும் கும்பிடுறோம், பிள்ளையார் பிடித்து வைத்தால் அது ஆன்மீகம். வாசலுக்கு கரைத்து தெளித்தால் அது சுகாதாரம், வரட்டி செய்து விட்டால் அது வியாபாரம், வயல்வெளிகளுக்கு தெளித்தால் அது விவசாயம். பக்குவப்படுத்தினால், என் அன்பிற்குரியவர்களே, பக்குவப்படுத்தினால் வீணாய் போகிற மாட்டு சாணத்திற்கு இவ்வளவு மதிப்பென்றால் நமக்குள்ள எவ்வளோ அறிவு இருக்கு, எவ்வளவு ஞானம் இருக்கு. இதை சரியாக பயன்படுத்தினால் இந்த உலகத்தில் ஒரு மாட்டு சாணம் புகழ் பெறுகிறது என்றால் நம்மளுடைய அறிவும் ஞானமும் புகழ் பெறுமா பெறாதா? இந்த அறிவை பயன்படுத்த தெரிந்தவர்களால் மட்டும்தான் அதை உண்மையாக பண்ண முடியும், கைத்தட்ட முடியும். பாதி பேர் தெரியாது. பிரச்சனை என்னன்னா, அறிவார்ந்த சமூகம் எப்பொழுதுமே சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் லேட் ஆகும். இருக்கட்டும், நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாணவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். வாழ்க்கையில் நல்ல ஆட்டிடியூடு வருதுங்க, நல்ல அப்ரோச்சு, நல்ல கல்லூரி, நல்ல ஆசிரியர்கள், நல்ல மார்க் எடுக்கக்கூடிய திறமை எல்லாம் இருக்குது. அதற்கான ஆற்றல், அதற்கான ஸ்கில் கொடுக்கப்படுது. எத்தனையோ பயிற்சிகள் வழங்கப்படுது, அதை வாங்கிக்கோங்க. நாலேஜ், அறிவை விசாலப்படுத்துங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், வெறும் சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இல்லை, இதை தாண்டி நிறைய அறிவு இருக்குது பல பேருக்கு. அந்த அறிவும் என்றைக்கு ஆற்றல், என்றைக்கு நல்ல அணுகுமுறை இருக்கிறதோ அப்போது உங்களால் ஒரு சிறந்த ஒரு கம்பெனியை ஒன்று வேலை செய்ய முடியும், அல்லது அந்த சிறந்த கம்பெனியை உருவாக்க முடியும். இதுதான் ரெண்டே விஷயம்தான். ஒன்று வேலை செய்யுங்கள், அல்லது மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கான கம்பெனியை உருவாக்குங்கள். எனக்கு ரொம்ப பிடித்த கவிஞர் பாரதியார். பாரதியார் யாரு? பெருந்தரில் மளிகை கடை வச்சிருக்காரா? யார் பாரதியார்? ஒரு மிக சிறந்த சுதந்திர போராட்ட தியாகி, கவிஞர், தேசிய விருது பெற்றவர். கரெக்டா? மிகப்பெரியவர். நீங்கள் படிக்கும் போதெல்லாம் படிச்சிருப்பீங்க. எனக்கு மிக பிடித்த ஒரு வரிகள் அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, தேடிச்சோறு நிறந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட பல துன்பங்கள் ஒன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவமெய்து கொடுங்கூற்று கிரை என பொன்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பராசக்தி என்று சொன்னான் பாரதி. நல்லா புரிஞ்சுக்குங்க. வெறும் சாப்பாட்டுக்காக வாழல, அடுத்தவன் கஷ்டப்படுறதுக்காக நான் அடுத்தவனுடைய மனசு நோக்கம் மாதிரி நடத்துக்கிறதுக்காக நான் வரல, என் மனசு கஷ்டப்படுறதுக்காக நான் வரல,
நரைகூடிக்கிற பருவம் இது வயதான பிறகு என்ன சொல்கிறது, நோய் வந்து சாகிறதுக்காக நான் வரல, இந்த உலகத்தில் ஒன்றை சாதித்து விட்டு போவேன் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன்னு சொன்னான் பாரதி. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், வாழுகிற வரை பாரதி வறுமையில் வாழ்ந்தான், அவன் இறக்கிற வரை வறுமையில் வாழ்ந்தான், அவன் இறந்த பிறகு இன்று வரை அவன் மிக பெருமையில் வாழ்கிறான். வறுமையில் வாழ்ந்த ஒருவன் நம்பிக்கையோடு இருந்தான், மன உறுதியோடு இருந்தான், அவன் இன்றைக்கு பெருமையில் வாழ்கிறான். வறுமை நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடை இல்லை, பணம் என்பது நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடை இல்லை. எந்த மனிதரிடம் அறிவும் ஆற்றலும் இருக்கிறதோ அந்த மனிதர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வருவார்கள். ஸ்ரீராமபுரம் கொங்கு வேளாண் பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், நீங்கள் அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வருவீர்கள் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களிடமும் வளர வேண்டும், வர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.